ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. இந்த நல்ல மனமகிழ்ச்சியான நாளிலே ये खुशी के इस दिन में தேவனுடைய திருச்சபையாய் கூடி வந்து प्रभु के जो कलीसिया जो आके मिलकर கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக, प्रभु की आराधना करने கர்த்தரை தொழுது கொள்ளும்படியாக और उसके दंडवत करने பிதாவாகிய தேவன் நமக்கு பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். पिता परमेश्वर ने हम पर जो किया दया के प्रभु को धन्यवाद. உலக தோற்றத்துக்கு தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக முன்குறித்திருக்கிறார். दुनिया के पैदाइश से पहले प्रभु ने मसीह में हमें प्रभु ने चुन लिया. அநாதி சிநேகத்தினால் உன்னை சிநேகித்தேன், जो अनादि प्रेम से मैंने तुझसे प्यार किया. காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். और बड़ी करुणा से मैंने तुझे खींच लिया. அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம் அளவில்லாத காருண்யமா இருக்கிறது. उसका अनुग्रह, उसका प्यार जो आके बेअंदाज है. அவருடைய அன்பினால் நம்மை தம்மண்டை இழுத்துக் கொள்கிறார். उसके प्यार से हमें खींच लेता है. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் प्रभु की आराधना करना है तो மன மகிழ்ச்சியோடு, बड़े खुशी से, உற்சாகத்தோடு, मगन होकर, தாவீது முழு பலத்தோடு தேவனை துதிப்பேன் என்று சொல்கிறார். पूरी ताकत से मैं प्रभु की स्तुति करूंगा. முழு இருதயத்தோடு நான் அவரை துதிப்பேன் என்று சொல்கிறார். पूरे जान से उसकी स्तुति நான் करूंगा. உயிரோடு இருக்க மாட்டேன், என் கர்த்தரை நான் துதிப்பேன். जब तक कि मुझ में जान है उसकी महिमा உள்ளளவு என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். मैं उसका आके भजन करूंगा. பாடல் ஆராதனை இருக்கட்டும், और गीत की आराधना हो, ஜெபிங்கள் என்று சொன்னால் जब प्रार्थना करें உடனே ஜெபிக்கணும். फौरन प्रार्थना करना 5 நிமிஷம் चाहिए. அப்படி யோசிக்கீங்க, 5 मिनट नहीं सोचना அவங்க है, ஜெபிக்கட்டும், वो प्रार्थना करने मुன்னாடி दो, ये இருக்கவங்க प्रार्थना करे ஜெபிக்கட்டும், करके முன்னாடி இருக்கவங்க ஜெபிக்கட்டும். पीछे वाला அப்படி प्रार्थना அல்ல, करे. ऐसा नहीं. நீங்கள் புதிதான ஆத்துமாக்கள் அல்ல, या आप नए लोग नहीं சபைக்கு हैं. போதான் புதுசா வந்திருக்கீங்க மாதிரி. अभी नया आया ऐसा பிறந்ததுல बर्ताव இருந்து करते சபையிலே हैं. இருக்கீங்க. आप बचपन से சிலவங்க சபையில வந்து ரட்சிக்கப்பட்டு अनेक வருஷங்களா இருக்கு. लोग उद्धार पाके कलीसिया में ஜெபிங்கன்னா அடுத்த செகண்டே சோத்திரம் சோத்திரம் சொல்லி ஆவியில நிரம்பிறாங்க. कहे तो फौरन आके अगले पर प्रार्थना நம்ம சாரையா தான் சொல்லுவாங்க. सारे कहते थे ஜெபிங்கன்னா प्रार्थना करे சோத்திரம் சோத்திரம் சொல்லி ஆவியில பஞ்சா பறந்துறணும். धन्यवाद करते करते आत्मा में भरना चाहिए. ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறது आत्मा से भर के प्रार्थना का अलग है யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. और सोचते रहते हैं. எத்தனையோ முறை உங்களுக்கு சொல்லியாச்சு, कितनी बार कहा आपको ஜெபிங்கன்னா உடனே ஜெபிக்கணும். फौरन प्रार्थना நம்ம करना வீட்டிலே चाहिए. ஆயத்தமாகி ஜெபித்து வரும் பொழுது तैयार होकर आना चाहिए. தேவ ஆவியினால் யார் நிரம்பி இருக்கிறார்கள், जो आत्मा से भरे रहते हैं, ஜெபிக்கும்படி पवित्र आत्मा आपके अंदर से प्रार्थना करने के लिए आपको उकसाता है. ஆராதனை நாம் கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். मगन होकर प्रभु की आराधना करना चाहिए. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு நாம் ஆராதனை செய்யும்படி கடந்து प्रभु வந்திருக்கிறோம். की आराधना करने के आए. தாவீது அரசனுடைய வாழ்க்கை அனுபவம் அதுவா இருந்தது. दाऊद राजा का अनुभव वही है. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது जब उन्होंने कहा कि प्रभु के घर जाए, நான் மகிழ்ச்சியா இருந்தேன். मैं खुश हुआ. எத்தனை பேர் இந்த மகிழ்ச்சியோடு நாம் தேவ சமூகத்திலே கடந்து வருகிறோம்? उस खुशी से कितने लोग आते हैं? கடமைக்காக அல்ல, सिर्फ फर्ज के लिए नहीं, பெயருக்காக அல்ல, सिर्फ नाम के लिए नहीं, மன நிறைவோடு बड़े भरपूर தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு प्रभु கூர்ந்து, ने हमारी जिंदगी में जो एहसान जो किया, தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகளை நினைவு கூர்ந்து अनुग्रह को हम जो किया है, மன மகிழ்ச்சியோடு தேவனுக்கு ஆராதனை वो செய்ய याद வேண்டும். करके खुशी खुशी प्रभु की आराधना करना चाहिए. ஒரு ஆபத்தான உலகத்திலே வாழ்ந்து हम கொண்டிருக்கிறோம். ऐसे खतरों से भरे ஒரு दुनिया में தீமையான जीते உலகத்திலே நாம் வாழ்ந்து हैं, एक बुरी கொண்டிருக்கிறோம். दुनिया में जीते हैं. மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்த நிமிடம் என்ன நடக்கும் என்பது நமக்கு தெரியாது. अगला क्या होगा इस बात का पता नहीं है. கடந்த நாட்களில் நாம் அதை நியூஸ் பேப்பர்ல பார்த்தோம். हमने पिछली बार अखबार में देखे, நம்முடைய காஷ்மீர்ல कश्मीर में சுற்றுலாக்காக சென்றிருந்த பயணிகள், जो टूरिस्ट जो गए थे, जो घूमने के लिए गए थे, தீவிரவாதிகள் திடீரென்று அவர்களை சுட்டு கொண்டு वहां விட்டார்கள். पर अचानक आके वहां पर आतंकवादी आके आतंक मचाया. எந்த நேரத்தில் என்ன நடைபெறும் நமக்கு தெரியாது. कब क्या होगा पता नहीं. எல்லாவற்றில் நாம் கடந்து போகிறோம் கடந்து வருகிறோம் என்றால் हम अगर आते हैं जाते हैं तो தேவனுடைய கிருபை, ये प्रभु की दया है, அதுதான் उसका பவுல் अनुग्रह है. சொல்லுகிறார், इसे दाऊद राजा நான் कहता है, பிழைத்திருக்கிறது கர்த்தருடைய கிருபை. ये मैं जिंदा हूँ, प्रभु का अनुग्रह நாம் है. கர்த்தருடைய கிருபையினால் இம்மட்டும் தேவன் நமக்கு ஜீவன் சுகம் தந்து प्रभु ने हमें अब तक जिंदा रखा है, प्रभु को धन्यवाद. நாம் சமாதானத்தோடு தேவனுக்கு ஆராதனை செய்ய தேவன் கிருபை हम அளித்திருக்கிறார். चैन से है, प्रभु को धन्यवाद. அதை உணர வேண்டும். वो हमको एहसास, ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வார்கள். अकलमंद जो होता है वो प्रभु का जाके वो एहसास करता है. தேவன் எனக்கு இவ்வளவாய் கிருபை அளித்திருக்கிறார் प्रभु ने मुझ पर कितना என்று रहम किया உள்ளத்தின் है. ஆழத்தில் தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். अपने दिल की गहराई से हम उसको धन्यवाद करना பாடல் चाहिए. ஆராதனையில் சத்தமாக பாடி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். गीत के बाद आके ऊंची आवाज से गाना चाहिए. நம்முடைய சத்தம் மற்ற இடத்துல மட்டும் உயரும். बाकी जब आवाज उठती है, ஆராதனைக்கு வந்தா ஒன்றும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துருவாங்க. जब आराधना में आते ऐसे ऐसे बर्ताव करते कुछ पता नहीं. அப்படி இல்ல, முழு பலத்தோடு, ऐसा नहीं, पूरी ताकत से, நம்முடைய முழு வல்லமையோடு தேவனை பாடி மகிமைப்படுத்த पूरी வேண்டும். सामर्थ्य से आराधना அப்படி करना பாடும் பொழுது चाहिए. जब ऐसे गाने से நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை துதிக்கும் பொழுது हम एकजुट होकर आराधना करते தேவன் हैं, பிரசன்னமாகிறார். प्रभु वहां पर मौजूद இதோ होते हैं. சகோதரர்கள் ஒருமித்து வாசம் எத்தனை நன்மை எத்தனை இன்பம். देखो भाइयों इकट्ठे होकर मिलते हो तो कितनी अच्छी बात है. அங்கு தேவன் ஜீவனையும் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். वहां पर प्रभु जिंदगी और शांति अता करते हैं. தேவன் நமக்கு ஜீவனை தந்திருக்கிறார். प्रभु ने हमें जिंदगी दी है.
சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். वो शांति दी है. ஜீவன் இருக்கும் பொழுதுதான் வளர்ச்சி உண்டாகும். जब जान होती है तो वहाँ पर बढ़ोतरी होती है. ஜீவன் இருக்கும் பொழுது பெருக்கம் உண்டாகும். वहाँ पर वहाँ की तरक्की होती है. ஜீவன் இருக்கும் பொழுது ஒரு வல்லமையுள்ள ஜீவியம் செய்ய वहाँ पर முடியும். सामर्थ जीवन जी सकते हैं. அங்கு ஒருமித்து வாசம் பண்ணும் பொழுது जब एक होकर रहते हैं தேவன் ஜீவனையும் சமாதானத்தை तो वो கட்டளையிடுகிறார். शांति और जिंदगी देता நம்ம है. அப்படி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ऐसा प्रभु के नाम की महिमा करें. இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை प्रभु தியானிப்போமாக. के वचन को ध्यान करें हम. யாராவது ஒருவர் எழுந்து நின்று तो उठकर 1 யோவான் पहला यूहन्ना 4 அதிகாரம் चौथा अध्याय வசனம் 8 ஒருவர் வாசிங்க. वचन 8 को पढ़ सकते हैं. 1 யோவான் 4:8. 1 John 4:8. ஹalleluya. हालेलुया. அன்பில்லாதவன் தேவனை அறியான். जो प्यार नहीं करता, जिसमें प्रेम नहीं, प्रभु को नहीं जानता. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है. இறைவன் அன்புள்ளவராகவே இருக்கிறார். प्रभु प्यार है. இறைவனுடைய அன்பானது प्रभु का प्यार அது நித்திய காலமாய் நிலைத்திருக்கிறது. वो आबाद तक है. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु के प्यार है. அன்பில்லாதவன் தேவனை அறியான். और जिस पर प्यार नहीं हुआ कि उसको प्रभु नहीं जानता. தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். प्रभु प्यार है. தேவன் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறார். प्रभु पवित्र है. தேவன் நீதி உள்ளவராய் இருக்கிறார். प्रभु धर्मी है. தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். प्रभु रहम करता है. தேவன் ஒரு பச்சிக்கிற அக்கினியாவும் இருக்கிறார். वो के भस्म करने वाला आग भी है. அப்படினா தேவனுடைய குண அதிசயங்கள் ஒன்றாகிய தேவனுடைய அன்பை குறித்து நாம் प्रभु के தியானிப்போமாக. गुणों में से कई गुणों में से एक गुण है प्रभु का प्यार. நம்முடைய திருச்சபை தலைமை சொல்வார்கள், हमारी कलीसिया के नेता कहते हैं, தலைமை அவர்கள் சொல்வது உண்டு, बढ़िया कहते हैं, தேவன் பூரண அன்புள்ளவராய் இருக்கிறார். प्रभु जो परिपूर्ण प्यार है. ஆனா நீங்கள் நான் கொஞ்சம் அன்புள்ளவராய் இருக்கிறோம். हमारा जो प्रेम के अधूरी है. தேவன் பூரண பரிசுத்தராய் प्रभु இருக்கிறார். परिपूर्ण के प्यार है, நாம் प्रेम है. கொஞ்சம் பரிசுத்தமுள்ளவராய் இருக்கிறோம். हमारा प्यार पवित्र अधूरी है. தேவன் பூரண இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். परिपूर्ण के रहम करने वाला है. கொஞ்சம் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். हमारा रहम अधूरी है என்று அவர்கள் சொல்வது உண்டு. वो कहते थे. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है. அன்பில்லாதவன் தேவனை அறியான். प्यार नहीं कर सकता, प्रभु को नहीं जानता. தேவனை அறிந்தான் என்றால் प्रभु को जानता है तो அவனும் அன்புள்ளவனாய் தான் இருப்பான். वो भी औरों से प्यार करेगा. தேவனை அறியாதவர்கள் அன்பில்லாதவர்களாய் प्रभु இருக்கிறார்கள். से अनजान है, प्रभु के प्रेम नहीं कर सकता. நாட்களில் மனிதனுடைய சுபாவங்களை பார்ப்போம் என்றால் इंसान का स्वभाव देखेंगे तो அநேகர் அன்பற்றவர்களாய் இருப்பார்கள். कि उनमें प्रेम नहीं है. சுபாவ அன்பு கூட இல்லாதவர்களாய் स्वभाव में இருப்பார்கள். भी प्रेम नहीं होता. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்ட நாட்கள், கடைசி காலம் எப்படிப்பட்ட நாட்கள் வரும் என்று दुनिया में ऐसा होगा करके लिखा 2 है. தீமோத்தேயு 3 அதிகாரத்திலே दूसरा तीमुथियुस 3 அங்கு ஒரு சித்திரமானது, படமானது वहां पर கொடுக்கப்பட்டிருக்கிறது. एक चीज दर्शाया गया है. 2 தீமோத்தேயு 3 அதிகாரம் 1வது வசனம் சில வார்த்தைகளை வாசியுங்கள். 3-4 से पढ़िए. இப்படியாக பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். ऐसा पौलुस आके तीमुथियुस को लिखता है. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. आखिरी दिनों में ऐसा बुरा आके दिन आएगा. எப்படி எனில் कैसा? மனுஷர்கள் தற்பிரியராயும் आदमी खुदगर्ज होगा பணப்பிரியராயும் और प्यार, पैसे से प्यार करने वाला வீம்புக்காரராயும் और आके घमंड, அகந்தை உள்ளவர்களாயும் अकड़ होगा, தூசிக்கிறவர்களாயும் दूसरे को दूषित करने वाला, தாய் தகப்பன்மார்க்கு माँ बाप की கீழ்ப்படியாதவர்களாயும் बात नहीं मानेंगे நன்றி இல்லாதவர்களாயும் और एहसान में नहीं होंगे, பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் पवित्रता नहीं होगा, சுபாவ அன்பு கூட இல்லாதவர்களாய் स्वभाव மனிதர்கள் में भी இருப்பார்கள். प्यार नहीं होगा. கடைசி காலங்களில் மனிதனுடைய சுபாவம் இப்படி இருக்கும் என்று इंसान வேதம் का- முன்னதாகவே சொல்லி இருக்கிறது. इंसान का स्वभाव आखिरी दिनों में ऐसा होगा कि बाइबल कहती है. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है. தேவனை அறிந்தவன் அன்புடையவனாய் प्रभु இருக்கிறான். जानता है वो प्यार करेगा. யார் அன்பில்லாதவனாய் இருக்கிறானோ इसमें प्रेम नहीं, அவன் தேவனை அறியான். वो प्रभु को नहीं जानता. தேவனை அவர்கள் அறியாமல் प्रभु இருக்கிறார்கள். उसको नहीं जानता. அறிதல் என்பது 2 விதமான காரியம் इंसान இருக்கிறது. दो बातें देखते हैं. வார்த்தை ஒன்றாய் இருந்தாலும் एक अगर बात होगी तो பொருள் வெவ்வேறாக और இருக்கிறது. वस्तु अलग अलग होती है. அறிந்தான், जाना, அறியவில்லை नहीं जाना. என்பது வார்த்தைகள் ஒன்றாய் இருந்தாலும் अगर शब्द एक होगी, பொருள் வெவ்வேறாக இருக்கிறது. वस्तु अलग अलग होती है. ஒன்று, एक நாம் ஒரு காரியத்தை தெரியவில்லை என்றால் एक बात अगर हमको नहीं पता அதை तो தெரிந்து கொள்ளும் பொழுது, वो जब जानते हैं, उनकी जानकारी लेते हैं तो அதை புரிந்து கொள்ளும் பொழுது उसे समझ लेते நாம் हैं அறிந்து तो கொண்டோம் என்று சொல்கிறோம். हम समझ गए कहते இன்னொன்று हैं. அறிந்தல் என்பது और एक जो समझा नहीं, ஆதியாகமம் 4 அதிகாரம் उत्पत्ति 4 अध्याय 1வது வசனத்தை மாத்திர வாசி. पहला वचन को पढ़ सकते हैं.
ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் என்று आदम சொல்லப்படுகிறது. अपनी बीवी हवा को के पास गया करके जाना कर लिखा। அறிந்தான் என்று சொல்லப்படுவது तो जाना मतलब இது ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியத்தை உறவை एक குறிக்கிறது. नजदीकी रिश्ता को बताती है, அதுதான் அறிதல். वो यह के जानना। ஒன்று ஒரு காரியத்தை நாம் தெரியாதது ஒன்றை தெரிந்து கொள்ளும் பொழுது एक को जब नहीं जानते उसको जान गए तो அதை நாம் அறிந்து கொண்டோம் என்று वो சொல்லுகிறது. आके जानना क्या ஆனா है। இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது यहाँ पर लिखा है, ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் என்று यहाँ पर சொல்லப்படுகிறது. आदम ने हवा को जाना लिखा है। அறிந்தான் என்றால் जाना यानी ஒரு நெருங்கிய உறவு, एक नजदीकी ஒரு रिश्ता, நெருங்கிய ஐக்கியம். एक 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 मेल मिला। தேவனை அறியான் என்றால் जो प्रभु को नहीं जानता है, அன்பில்லாதவன் தேவனை அறியான். जो प्यार नहीं कर सकता प्रभु को नहीं जानता। தேவனோடு அவனுக்கு ஐக்கியம் இல்லை, प्रभु के साथ मेल मिला, தேவனோடு நெருங்கிய உறவு இல்லை. नजदीकी रिश्ता नहीं, அப்படினால் அவன் அன்பில்லாதவனாய் इसलिए இருக்கிறான். उसमें प्यार नहीं। தேவனை அறிந்திருக்கிற நீங்களும் நானும் आप जो प्रभु को जानते हैं, தேவனோடு இணைந்து இருக்கிறோம், प्रभु के साथ है, தேவனுடைய ஆவியை प्रभु பெற்றிருக்கிறோம். की आत्मा को पाए हैं, அப்படிப்பட்டவர்கள் தேவனை அறிந்திருக்கிறார்கள். ऐसे लोग प्रभु को जानते हैं, அவர்கள் தேவனுடைய அன்பினால் நிரம்பி वो प्रभु के இருப்பார்கள். प्यार से भरे रहे। ஆனால் தேவனுடைய ஜனங்கள், इसे प्रभु के लोग தேவனை அறிந்தவர்கள், जो प्रभु को जानते हैं, தேவனோடு ஐக்கியமாய் प्रभु இருக்கிறவர்கள். के साथ जो मेल मिलाप में रहते हैं। அறிந்தான் என்று சொல்வது जानना यानी ஆதியாகமம் उत्पत्ति किताब 2ஆம் அதிகாரம் दूसरा अध्याय வசனம் 24 ஒருவர் வாசிங்க. 24 वचन को पढ़ सकते हैं। அவர்கள் இசைந்திருப்பார்கள் என்று वो சொல்லப்பட்டிருக்கிறது. एक होंगे लिखा அவர்கள் है, ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். एक ही जिस्म होंगे, एक இதைத்தான் ही बदन அறிந்தான் என்று होंगे। சொல்லப்பட்டிருக்கிறது. ये के जानना है, அறிதல் என்பது जानना यानी தெரியாத ஒன்றை நாம் தெரிந்து கொள்கிறோம், जो नहीं जानकर उसको जानकर அது लेना। ஒரு அறிதல். वो एक जानकारी இங்கு है। சொல்லப்பட்டிருக்கிறது यहाँ पर लिखा है, அவர்கள் இது நிமித்தம் इसी वजह से புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு पति आके जो आके अपने माँ बाप को தன் छोड़ மனைவியோடு இசைந்திருப்பான். अपने पति पत्नी के साथ रहेगा, அவர்கள் ஒரே மாம்சமாய் एक இருப்பார்கள். ही बदन होंगे। இதைத்தான் ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான் என்று ये कि சொல்லப்பட்டிருக்கிறது. आदम ने हवा को जाना, இசைந்திருப்பது, एक से रहना, கலந்திருப்பது, मिलकर रहना, ஒன்றித்திருப்பது, एकजुट रहना। இப்படிப்பட்ட ஐக்கியம் தேவனோடு நமக்கு இருக்கும் ऐसे என்றால் मेल मिला प्रभु के साथ அவர்கள் होगा तो அன்புள்ளவர்களாய் இருப்பார்கள். उनमें प्यार है। அன்பில்லாதவன் தேவனை அறியான், जो प्रभु को से प्यार नहीं करता प्रभु को नहीं जानता। தேவனோடு ஐக்கியமற்றவனாய் இருக்கிறான். जो प्रभु से साथ मेल मिलाप नहीं, அன்பில்லாதவன் தேவனோடு ஐக்கியமற்றவனாய் प्रभु को இருக்கிறான். नहीं जानता, प्रभु के साथ मेल मिलाप नहीं रखता। அன்பில்லாதவன் தேவனோடு நெருங்கிய உறவில் இல்லாதவனாய் प्रभु இருக்கிறான். को नहीं जानता, प्रभु के साथ मेल मिलाप नहीं रखता। அதே தான் இந்த யோவான் எழுதுகிறார். वही होना लिखता है, அன்பில்லாதவன் தேவனை அறியான், जो प्रभु को नहीं தேவனோடு जानता, ஐக்கியமற்றவர்கள், वो प्रभु का मेल मिलाप नहीं है, தேவனோடு நெருங்கிய உறவு இல்லாதவர்கள், एक नजदीकी रिश्ता नहीं है, அவர்கள் அன்பில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். उनमें प्रेम नहीं है। ஏனெனில் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக आखिरी दिनों में ऐसा बुरा दिन आएगा, மனிதர்கள் இப்படிப்பட்ட தெய்வீக சுபாவ அன்பில்லாதவர்களாக, ऐसे ईश्वर स्वभाव नहीं होगा, சுபாவ அன்பில்லாதவர்களாக, स्वभाव में प्यार नहीं होगा, மிருகங்களைப் போல மனிதர்கள் வாழ்ந்து एक கொண்டிருக்கிறார்கள். एक जानवर की तरह वह बर्ताव करेंगे। இவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை என்னை ரட்சித்திருக்கிறார், के बीच प्रभु ने हमको उद्धार தம்முடைய किया, ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். आत्मा में दिया है। அந்த ஆவியினால் தேவனுடைய அன்பு உங்களுடைய உள்ளங்களில் आत्मा ஊற்றப்பட்டது से என்று जरिए वो प्यार प्रभु का हमें उमड़ा है। ரோமர் 5:5 வாசி. रोमियो 5:5 को पढ़ सकते हैं। रोमन्स 5:5। மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே इसलिए जो पवित्र आत्मा जो हमको दी गई है, தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களில் प्रभु ஊற்றப்பட்டிருக்கிறது. का जो प्यार आके हमारे दिल में आके उमड़ा है, தேவனோடு நெருங்கிய உறவில் இருக்கிறோம், जो नजदीकी रिश्ते में है, தேவனோடு நெருங்கிய ஐக்கியத்தில் प्रभु இருக்கிறோம், के नजदीकी रिश्ते में है, தேவனோடு இசைந்து இருக்கிறோம். उसके साथ है हम। இது நிமித்தம் தன் மனைவியோடு அவன் இசைந்திருப்பான் என்று इसलिए वो अपने சொல்லப்பட்டிருக்கிறது. पत्नी के साथ रहेगा, அதைத்தான் அறிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. इसलिए वो जाना कर தேவனை அறிந்த நீங்கள் प्रभु को जाने हम தேவனோடு இசைந்து இருக்கிறீர்கள். उसके साथ रहते हैं। ஏனென்றால் பரிசுத்த ஆவி அவருடைய இருதயங்களில் पवित्र ஊற்றப்பட்டிருக்கிறார். आत्मा हमारे दिल में आके आके மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே जो पवित्र आत्मा जो हमको दिया गया है, தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களில் प्रभु की ஊற்றப்பட்டிருக்கிறபடியா आत्मा तुम्हें आके उंडेला गया அந்த है। நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று वो சொல்லியிருக்கிறது. जो उम्मीद जो है वो हमें शर्मिंदा नहीं करती। தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களில் प्रभु का ஊற்றப்பட்டிருக்கிறது. प्यार हमें आके इस प्रकार उमड़ा है। தேவனுடைய ஆவியானவர் உங்களில் வாசம் பண்ணுகிறார். प्रभु का आत्मा हमें निवास करता है। தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். प्रभु प्यार है, தேவனோடு இசைந்து இருக்கிறவன், प्रभु के साथ जो रहता है, தேவனோடு ஒன்றித்து இருக்கிறவன், के साथ जो रहता है, அவர்கள் தேவனை அறிந்தவர்கள், वो प्रभु को जानते हैं। தேவனுடைய ஆவியினால் प्रभु की நடத்தப்படுகிறவர்கள், आत्मा से चला जाते हैं, தேவனுடைய சுபாவம் அவர்களிருந்து வெளிப்பட प्रभु का வேண்டும். स्वभाव उनमें जाहिर होना நம் चाहिए। பிள்ளைகளை சில நேரம் கண்டிப்போம், हम बच्चों के बार डांटते அவன் हैं, கூட சேராத, उसके साथ मत அவன் கூட मिलना, சேராத. उसके साथ या? मत मिलना।
क्यों? அவங்களுடைய சுபாவம் உனக்கு வந்துரும். उसका स्वभाव तुम அவங்களுடைய துர்க்கிரியைகளை நீ கற்றுக்கொள்வாய். बुरी आदतें तुम அதனால கூட சேராத அப்படிம்போம். उसके साथ ना मिलना. நாம் யாரோடு இணைந்து இருக்கிறோம்? किसके साथ கர்த்தரோடு இணைந்து இருக்கிறவன் के साथ जो मिलते தேவனுடைய சுபாவம் நம்மிலிருந்து வெளிப்பட வேண்டும். स्वभाव हमें தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். प्यार है. அவரோடு இணைந்து இருக்கிறவர்கள், उसके साथ जो रहते हैं, அவரோடு நெருங்கிய உறவில் இருக்கிறவர்கள் नजदीकी रिश्ते में रहते हैं, தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துவார்கள். उनका प्यार को அது பரிசுத்த ஆவியினால் நம்மில் நடைபெறுகிறது. पवित्र आत्मा से நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் जिसकी पवित्र आत्मा कुछ दिया गया है, தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. प्रभु का प्यार जो कि हम में आके सुकूनत करता है, தேவனுடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், प्रभु को उद्धार जो पाया தேவனுடைய है, ஆவியை प्रभु பெற்றவர்கள், का आत्मा जो पाया है, நாம் எப்படிப்பட்ட சுபாவத்தோடு இருக்கிறோம்? हमारा स्वभाव कैसा தேவனை है, அறியாதவர்களைப் போல, प्रभु का जो नहीं जानते उनके जैसा है, பிரஜாதிகளைப் போல, गैर कौम जैसे சுபாவ அன்பு கூட இல்லாத மனிதர்களாய் இருக்கிறார்கள். ऐसे लोग भी हैं जिनके स्वभाव में प्यार नहीं, மிருகங்களைப் போல மனிதர்கள் வாழ்கிறார்கள். जानवरों से ऐसा बात का बर्ताव करते हैं. நம்முடைய தேசத்தில் அதுதான் நடைபெற்றது. हमारे मुल्क में ही हुआ. அந்த காஷ்மீர்ல वो कश्मीर में அந்த மக்கள் அங்கே சுற்றி பார்ப்பதற்கு கை கடந்து போனார்கள். घूमने फिरने के लिए அந்த தீவிரவாதிகள், मनाने आए थे, அந்த துன்மார்க்கர்கள் वो आतंकवादी ஈவு இரக்கம் இல்லாமல் बेरहम அப்பாவி ஜனங்களை கொண்டு விட்டார்கள். मासूम लोगों को मार दिया. தேவனை அறியாதவர்கள் जो प्रभु को नहीं जानते, மிருகங்களைப் போல வாழ்கிறார்கள். जानवरों से जैसा बात. தேவனை அறிந்த நீங்களும் நானும் जो प्रभु को जाने हम, தேவனுடைய அன்பு உடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டது. प्रभु का प्यार हमारे दिल में आके इस प्रकार क्यों ढेला गया है. தேவன் பூரண அன்புள்ளவராய் இருக்கிறார். प्रभु परिपूर्ण प्यार है. அவரோடு நாம் ஐக்கியமாய் இருக்கிறோம். उसके मेल मिलाप में होंगे तो, அவரோடு உள்ள உறவிலே நாம் उसके இருக்கிறோம். रिश्ते में रहेंगे तो, நாம் இணைந்து இருக்கிறோம், हम एकजुट रहेंगे நாம் तो, இணைந்து இருக்கிறோம். एक साथ रहेंगे तो, அந்த அன்பின் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். प्रभु का आत्मा हम में आके वो आके निवास करता है. நீங்கள் தேவனோடு சஞ்சரிக்கிறீர்கள் என்றால், प्रभु के साथ साथ தேவனோடு இணைந்து ஜீவிக்கிறீர்கள் प्रभु के என்றால், साथ अगर जीते हो அந்த तो தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையில प्रभु வெளிப்பட का வேண்டும். प्यार हमारी जिंदगी में रिवील होना. ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் என்று जो வேதம் சொல்லுகிறது. अकलमंद के साथ जो आके वो चलता है, वो अकलमंद होता है. நாம் யாரோடு சஞ்சரிக்கிறோம்? किसके साथ चलते हैं, யாரோடு நெருங்கிய ஐக்கியத்தில் किसके இருக்கிறோம்? साथ हमारा रिश्ता है, நாம் தேவனோடு ஐக்கியமா இருக்கிறோம் प्रभु के என்றால் साथ हमारा रिश्ता है क्या, தேவனை அறிந்திருக்கிறோம், हम प्रभु को जानते हैं, தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம். प्रभु का प्यार को पाए. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्यार है, அவருடைய அன்பு தன்னலமற்றதா இருக்கிறது. ओके, खुद गर्ज नहीं है. அவருடைய அன்பு மாயமற்றதா இருக்கிறது. कोई इस पर खुद गर्ज नहीं है. தேவனுடைய அன்பு தன்னலமற்றது प्रभु का என்றால் प्यार जो जैसा जो खुद गर्ज नहीं है, நம்மிடத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லாத போதே जब कोई हमारी जिंदगी में कोई भलाई नहीं தேவன் होने के முந்தி उस हालात में நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். वो हमसे पहला प्यार किया. நம்மிடத்தில் எந்த ஒரு நன்மையும் இல்லை, कोई भलाई हमें नहीं थी, எந்த ஒரு நற்கிரிகளும் இல்லை. कोई नेक काम हमने नहीं நாம் किए. எப்படிப்பட்டவர்களாய் இருந்தோம்? हम कैसे थे? ரோமர் 5:8 வாசியுங்கள். 5:8 को पढ़ सकते हैं. रोमन 5:8. நாம் பாவிகளாய் இருக்கும்போது அவர் நம்மில் அன்பு கூர்ந்தார். जब हम गुनहगार थे, पापी थे, प्रभु ने हमसे प्यार किया. நாம் நல்லவர்களாய் இருந்ததினால் அல்ல, हम भले होने से नहीं, நாம் நற்கிரிகளை செய்ததினால் அல்ல, नेक काम करने से नहीं. நாம் பாவிகளாக இருந்தோம். जब गुनहगार थे, தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம். प्रभु के दुश्मन थे. அதே 10வது வசனத்தை வாசிங்க. वही 10 वचन पढ़ेंगे. ம் 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 நாம் பாவிகளாய் இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, जब हम पापी थे, मसीह हमारे मरने से தேவன் நம்மேல் வைத்த அன்பை தமது குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். पिता जो हमारे पर रखा प्रेम को अपने बेटे के जरिए वो जाहिर किया. நம்முடைய குமாரனுடைய கிரியினாலே, அன்பினாலே, தியாகத்தினாலே வெளிப்படுத்தினார். अपने बेटे के जो त्याग से, बलिदान से वो आके वो प्यार को हम पर जाहिर किया. ஏனென்றால் தேவன் அன்புள்ளவராக இருக்கிறார். प्रभु प्यार है. நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கும் பொழுது हम प्रभु के दुश्मन थे, தம்முடைய குமாரனுடைய மரணத்தினாலே अपने बेटे के मृत्यु से அவரோடு நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று उसके சொல்லப்படுகிறது. साथ हमारा मेल मिलाप हुआ. தேவன் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார். प्रभु किस कदर प्यार करता है. நம்மில் அன்புள்ளவர்கள், हमारे जो நம்மை प्यार करते நேசிக்கிறவர்கள், जो हमसे प्यार करते நம்முடைய हैं, நலனை விரும்புவார்கள். जो हमारा भलाई चाहेंगे. நாம் நம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறோம் என்றால் हमारे बच्चे से प्यार करते हैं तो நம்முடைய பிள்ளைகளுடைய நலனை விரும்புகிறோம். उस अपने बच्चे की भलाई को हम அவர்கள் जानेंगे, மேல் கரிசனை உள்ளவர்களாய் இருக்கிறோம். उसके देख रेख அவர்கள் करेंगे, மேல் அக்கறை உள்ளவர்களாய் उन पर இருக்கிறோம். ख्याल होगा. அன்பானது இப்படிப்பட்ட கிரியின் மூலமாய் प्यार வெளிப்படுகிறது. का जो क्रिया ऐसा होता है, ஒருவன் ஒருவரை நேசிக்கிறார் एक என்றால், दूसरे से प्यार करते हैं तो, அன்பு கூறுகிறார்கள் என்றால் अगर प्यार करते हैं तो அவருடைய நலனை விரும்புவார்கள், उसकी भलाई चाहेंगे, அவருடைய நன்மைகளை விரும்புவார்கள், अच्छाई चाहेंगे, அவர்கள் சுவைத்திருப்பதை விரும்புவார்கள். उनके चंगा उनकी भलाई को, आशीर्वाद को चाहेंगे. அந்த நகோமி वो नयोमी தன் மருமகளாய் ரூத்தை பார்த்து சொல்கிறார், अपना जो बहू रूथ को कहती है, என் மகளே,
ए मेरी बेटी, உன்னுடைய சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனோ, मैं क्या तेरा अच्छाई को मैं नहीं ढूंढूंगी। அவளுடைய வாழ்க்கை கட்டப்படுவதற்காக उसका जिंदगी संवरने के அந்த மாமி நகோமி அவளுக்காக நல்ல ஆலோசனை लिए கொடுத்து नयोमी जो है कि रूथ के लिए போவாசனை மணந்து கொள்ளும்படி வழியை बॉस காண்பிக்கிறார். के साथ ब्याह होने के लिए वो की रास्ता என் மகளே, உன்னுடைய சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனோ, भलाई नहीं चाहूंगी मैं। நம்மை ஒருவர் நேசிக்கிறார்கள் என்றால், लोग हमसे प्यार करते நம்மில் हैं, அன்பு கூறுகிறார்கள் என்றால், हमसे मोहब्बत करते நம்முடைய हैं, நலனை விரும்புவார்கள், हमारी भलाई चाहिए, நம்முடைய நன்மைகளை விரும்புவார்கள், हमारा अच्छाई चाहिए, நம்மில் அக்கறை உள்ளவர்களாய் இருப்பார்கள், हमारा ख्याल हो, நம்மில் கரிசனை உள்ளவர்களாய் हमारा இருப்பார்கள். ध्यान रहेगा। இதுதான் அன்பு. यही प्यार होता அப்படி இறைவன் நம்மேல் அன்புள்ளவராய் है। ऐसे இருக்கிறார். प्रभु हमसे प्यार करता அவர் है, நம்மேல் அக்கறை உள்ளவராய் हमसे இருக்கிறார், मोहब्बत करता है, நம்மேல் கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். हमारा उसका हमारे बारे में ख्याल है। ஆனபடி நம்முடைய நேச குமாரனே, इससे अपने 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 प्यारे நம்முடைய बेटे ஒரே को, பிறந்த குமாரனே, एकलौता बेटे இந்த को பூமிக்கு நமக்காக கிருபாதார பலியாய் அனுப்பினார். हमारे लिए उसने के कृपा की बलि करके प्रोपोसिएशन बलि करके दिया। வாசிங்கள் 1 யோவான் 4ஆம் पहले அதிகாரம் होना 4 अध्याय 9 லிருந்து 12 முடிய 9 வாசி. से 12 तक पढ़ सकते। पहले होना 4 9 से 12। வாசி. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். हम एक दूसरे के जब प्यार करने के लिए कम कर्जदार कर कहता है। 12 வசனத்தை வாசிங்க. தேவனை ஒருவரும் ஒருபோது கண்டதில்லை, प्रभु को किसी ने कभी भी नहीं देखा। நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் अगर एक दूसरे से प्यार करेंगे तो தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். प्रभु हम में कायम है, தேவனுடைய ஆவியான உங்களில் நிலைத்திருக்கிறார். आत्मा हम में निवास करता है। மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் प्रभु की आत्मा जो हमको दी गई है, தேவனுடைய அன்பு உங்களுடைய இருதயங்களில் प्रभु ஊற்றப்பட்டிருக்கிறது. की आत्मा हमारे दिल में उंडेरा गया நீங்கள் है। ஒருவரில் ஒரு அன்பு கூறும் பொழுது एक दूसरे से प्यार करने से தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். प्रभु हमें निवास करता है। அன்பில்லாதவன் தேவனை அறியான். प्रभु जो प्यार नहीं करता प्रभु को नहीं जानता। தேவன் நம்முடைய நலனை प्रभु விரும்பினார். हमारा भलाई चाहता है, தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்பினார். आशीर्वाद को चाहता है, என் பிள்ளைகள் சுகித்திருக்க வேண்டும் என்று मेरे விரும்பினார். बच्चा के बच्चे जो के भले रहना है, ஆனபடினா நம்மை மீட்கும்படி ரட்சிக்கும்படிக்கு इसलिए मैं बचाने के छुड़ाने தம்முடைய के लिए ஒரே பேரான குமாரனை, अपने इकलौता बेटा, தம்முடைய நேச குமாரனை अपने बहुत ही प्यारा बेटा கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி उसे கொடுத்தார். कलवरी क्रूज के लिए भेजा। கல்வாரியிலே வடிந்தோடுகிற கிறிஸ்துவின் ரத்தம், कलवरी क्रूज में जो है कि जो उसका खून जो के बहा, அது பிதாவாகிய தேவனுடைய அன்பு. वो पिता परमेश्वर का प्यार है। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை अपने அனுப்பினதினாலே इकलौते बेटा को भेजा, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலும் பிழைக்கும்படிக்கு अपने इकलौते बेटे से बचने के लिए भी தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே दुनिया में अपने बेटे को भेजा। इसलिए தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. प्रभु का प्यार हम में जाहिर हुआ। நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, हम प्रभु से प्यार करने से नहीं, நாம் பாவிகளாக இருந்தோம், जब पापी நாம் थे, சத்துருக்களாய் இருந்தோம், शत्रु थे, தேவனுக்கு பகைஞர்களாய் இருந்தோம். प्रभु के दुश्मन थे, ஆனால் தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். प्रभु ने पहले हमसे प्यार। தேவனுடைய அன்பு தன்னலமற்றது. प्रभु का प्यार में कोई खुद गर्ज नहीं, நம்மிடத்தில் मतलब எந்த नहीं। ஒரு நன்மை இல்லாத பொழுது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். प्रभु हमसे प्यार किया इस हालत में कि हमारे इसमें कोई अच्छा हमें नहीं थी। மனிதர்கள் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார்கள் என்றால் अगर इंसान हमसे प्यार करता है, ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து வருவார்கள். कुछ उम्मीद के एक उम्मीद करके प्यार करते हैं। இவர்கள் மூலமா நமக்கு ஏதாவது நன்மை உண்டாகுமா, इस शख्स से हमको अच्छा होगा अगर, காரியம் நடக்குமா या हमारा कुछ बात என்று ஒரு बनेगी। நோக்கத்தோடு தான் நம்மிடத்தில் அன்பு उस கூறுவார்கள். मकसद से इरादे से प्यार மனிதனுடைய करते அன்பு மாய்மாலமானதா இருக்கிறது. हैं। आज इंसान का प्यार के मतलब है, இறைவனுடைய அன்பு மாயமற்றது என்று வேதம் उसको कोई சொல்கிறது. मतलब नहीं होता, मतलब ही के नहीं होता। இறைவனுடைய அன்பு தன்னலமற்றதா இருக்கிறது. कोई बिना मतलब ही के प्रभु का प्यार होता எந்த है। நன்மையும் இல்லாத போது தேவன் நம்மிடத்தில் அன்பு हमें கூர்ந்தார். कोई अच्छा नहीं था तो भी प्रभु से प्यार எந்த किया। நற்கிரியைகளும் நம்மிடத்தில் இல்லாத போது தேவன் நம்மிடத்தில் அன்பு कोई கூர்ந்தார். नेक काम नहीं किया तो भी प्रभु ने हमसे प्यार किया। அதுதான் தீத்து 3:5 इसे சொல்லப்பட்டிருக்கிறது. तीतुस 5:6 में लिखा है, வாசியுங்கள். நாம் எந்த ஒரு நீதியின் கிரியைகளை செய்யவில்லை, हमने कोई नेक काम नहीं किया நம்மிடத்தில் எந்த ஒரு நற்கிரியைகளும் அல்ல, और कोई अच्छाई नहीं थी हमें, ஆனால் தேவன் தம்முடைய மிகுந்த அன்பினால் நம்மை ரட்சித்தார் என்று तो भी சொல்லியிருக்கிறது. प्रभु ने हम पे बड़े प्यार से प्रभु ने हमसे हमें उद्धार किया। தீத்து 3:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 3:5 में लिखा है, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் हमारे
नए काम से प्रभु ने हमें उद्धार नहीं किया, தமது மிகுந்த இரக்கத்தின்படியே अपनी बड़ी रहम से மறுஜென்ம முளைக்கினாலும் आगे पुनर्जन्म की जो बपतिस्मा से பரிசுத்தாவியில் புதிதாக்கல் நம்மை पवित्र ரட்சித்திருக்கிறார். आत्मा के नएपन से प्रभु ने उद्धार किया है। தேவனுடைய अன்பு மிகுதியாய் இருக்கிறது. प्रभु का प्यार रखे बेशुमार है। அவருடைய அன்பின் ஆழம் அகலம் நீளம் உயரம் இன்னதென்னு நாம் அறியாமல் प्रभु இருக்கிறோம். का प्यार का ऊंचाई गहराई आके चौड़ाई हम नाप नहीं सकते। எபேசியர் 2 அதிகாரம் एफिसियों दूसरा अध्याय வசனம் 4 வாசிங்க. 4 को पढ़ सकते हैं। தேவன் தம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை உயிர்ப்பித்தார். प्रभु अपने बड़े रहम से प्रभु हमें जिलाया, அவருடைய கிருபையினால் நாம் மீட்பை பெற்றிருக்கிறோம். अपने उसके अनुग्रह से हम छुटकारा पाए। தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் अपने रहम का दौलतमंद है, நம்மில் அன்பு கூர்ந்தார் என்று हमसे சொல்லப்பட்டிருக்கிறது. प्यार किया। தேவனுடைய அன்பு தன்னலமற்றது. प्रभु का प्यार रखे बिना मतलब का है। எந்த நன்மையும் இல்லாத போது தேவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து कोई भलाई नहीं थी तो भी प्रभु हमसे प्यार किया, தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி अपने கொடுத்தார். इकलौता बेटा को हमारे भेजा। கிறிஸ்துவின் மூலமாக मसीह के जरिए நமக்கு கிருபை உண்டாயிருக்கிறது. हमको अनुग्रह होने, நமக்கு நன்மை உண்டாயிருக்கிறது. भलाई होने के நமக்கு ஆசீர்வாதம் लिए, உண்டாயிருக்கிறது. आशीर्वाद होने के लिए। 1 கொரிந்தியர் 1:31 வசனத்தை पहला வாசிங்க. कोरिन्थियस 1:31। தேவனே நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருக்கிறார். प्रभु हमारे सबके लिए सब कुछ है। தம்முடைய ஒரே பேரான குமாரனை கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி अपने கொடுத்ததுனால इकलौता बेटा को हमारे खातिर भेजा। நீங்களும் நானும் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சபையா இருக்கிறோம். आप और मैं क्यों हमारे कलीसिया है, தேவனுடைய பரிசுத்த ஜனமாய் இருக்கிறோம். प्रभु के पवित्र लोग हैं। அவருடைய அன்பு குமாரன் மூலமாய் வெளிப்பட்டது. प्यारा बेटे के जरिए उसका प्यार जाहिर हुआ। எந்த நன்மை இல்லாத போது நம்மை நேசித்தார். कोई भलाई नहीं तो भी प्रभु से प्यार किया। எந்த நற்கிரியில் நாம் செய்யாத போது தேவன் நம்மை कोई ரட்சித்தார். नेक काम किया तो भी प्रभु ने हमसे उद्धार किया। தேவனுடைய அன்பு, प्रभु का प्यार, தேவன் நம்மில் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். प्रभु इस कदर हमसे प्यार किया। தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் रहम का दौलत தம்முடைய மிகுந்த அன்பினாலே अपने रहम से நம்மை ரட்சித்திருக்கிறார். वो उद्धार किया। அவருடைய அன்பு இப்படியாய் நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. प्यार हमें इस तरह जाहिर किया। இறைவன் நம்முடைய நலனை விரும்புகிறார். भलाई चाहता है, நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். आशीर्वाद चाहता நம்மில் है, கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். हमारा देख रेख करता है, हमारा ख्याल है। அனுப்பி தம்முடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்கு சிலுவையில் அனுப்பி கொடுத்தார். इकलौता बेटा यीशु को हमारे खातिर भेजा। தம்முடைய ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாக अपने அனுப்பினார். बेटे का के अनुग्रह का जो बलि करके அந்த भेजा। பலியினால் நீங்களும் நாளும் மீட்கப்பட்டு தேவனுடைய திருச்சபையாய் वो இருக்கிறோம். बलि से हम छुड़ाए गए कलीसिया है। அவருடைய ரத்தத்தினால் தேவன் உங்களை நீதிமான்களாய் उसके लहू இருக்கிறார். से धर्मी ठहराया हम। கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் मसीह இருக்கிறார். सबके सब है, सब உன்னதங்களில் में सब है। சகல ஆசீர்வாதங்கள் தேவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்மை आसमानी ஆசீர்வதித்திருக்கிறார். आशीर्वाद सब के मसीह में हमको दिया है। அவரே தேவனால் நமக்கு ஞானமும் वही जो प्रभु से वो ज्ञान में हुई, நீதியும் धर्मी, பரிசுத்தமும் पवित्रता மீட்புமானார். और छुटकारा हुआ। கிறிஸ்து உங்களுக்காக கிருபாதார பலியாய் கடந்து मसीह வந்தபடியால் अनुग्रह का बलि करके हुआ, इसलिए தெய்வீக ஞானத்தை பெற்றிருக்கிறோம். प्रभु हमारा ज्ञान ஒரு हुआ। நீதி உள்ள வாழ்க்கை வாழ एक கற்றுக்கொண்டிருக்கிறோம். धर्मी जीवन जीने का ஒரு अनुग्रह किया। பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படி एक தேவனுடைய पवित्र ஆவியானவர் जीवन நம்மை देने के நடத்துகிறார். लिए आत्मा में चलाता है। அவர் நமக்கு மீட்பாக இருக்கிறார். हमारा छुड़ाने वाला है, ரட்சகராக இருக்கிறார். उद्धार करने वाला उद्धार करता है। தேவனுடைய அன்பு, प्रभु का प्यार அவர் உங்கள் கரிசனை உள்ளவராய் वो हमारा ख्याल करता है। அன்பு தன்னலமற்றதாய் இருக்கிறது. कोई इसका खुद गर्ज எந்த நன்மையை எதிர்பாராமல் ஒருத்தர் அன்பு कोई கூர்ந்திருக்கிறார். भलाई आके चाहकर हमसे प्यार नहीं தம்முடைய करता। ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்து अपने इकलौता बेटा को भेजकर, யோவான் 3:16 வசனத்தை வாசிங்க. 3:16 को पढ़ सकते हैं। இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். हमसे हमारे खातिर जान देकर इस कदर पर प्यार को जाहिर किया। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை अपने इकलौता बेटा को விசுவாசிக்கிறவன் எவனோ को इस पर विश्वास करता है, அவன் கெட்டு போகாமல் वो नाश ना हो, நித்திய ஜீவனை அடையும்படிக்கு हमेशा की जिंदगी पाए। அவரை தந்தருளி उसे देकर இவ்வளவாக इस कदर நம்மிலே அன்பு கூர்ந்தார். हमसे प्रेम किया। கல்வாரி சிலுவைக்கு அவரை அனுப்பி கொடுத்து क्रूस को भेजा, கிருபாதார பலியாய் அனுப்பி கொடுத்து अनुग्रह बलि करके भेजा, தேவன் நம்மை மீட்டுக் கொண்டிருக்கிறார். हमें छुड़ाया। அது அவருடைய மிகுந்த அன்பு. उसका बड़ा प्यार है। அவருடைய அன்பினால் தேவன் உங்களை उस ரட்சித்திருக்கிறார். प्यार से उद्धार किया। நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுது, हम गुनहगार थे, சத்துருக்களாய் இருக்கும் பொழுது, दुश्मन थे, हम தேவனுக்கு பகைஞர்களாய் இருக்கும் பொழுது, विरोधी थे, எந்த நன்மையும் இல்லாத போது कोई भलाई नहीं थी, தேவனுடைய அன்பு தம்மண்டை உங்களை இழுத்துக் கொண்டது. उसका प्यार में खींच लिया। அவருடைய அன்பு அனாதி காலமாய் இருக்கிறது. उसका जो प्यार जो அனாதி अनादि है, சிநேகித்தலால் உன்னை சிநேகித்தேன், अनादि प्यार से तुझे प्यार किया, காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் और கொண்டேன். करुणा से तुझे खींच लिया। அவருடைய அன்பு நித்திய காலமாய் उसका இருக்கிறது. प्यार है कि आबाद तक है, அது தன்னலமற்றது, उसमें कोई खुद गर्जी அது नहीं, மாயமற்றது. उसे कोई के मतलब ही नहीं, அந்த அன்பு ஒரு காலமும் ஒழியாது. वो कभी मिट नहीं सकता। தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினதினால் अपने इकलौते बेटा को भेजा, அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கல்வாரியிலே கொடுத்தார். हमारे खातिर अपना प्यार, अपना जान दिया। யோவான் 15 யோहन्ना 15 வசனம் 13 வாசியுங்கள். 13 को पढ़ सकते हैं।
ஒருவர் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் एक आके अपने दोस्त के लिए जान दे सकता, उसके इससे बढ़कर कोई प्यार नहीं है। இதை விட மேலான அன்பு இல்லை. इससे बढ़कर कोई प्यार தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை प्रभु ने अपने इकलौता बेटा को கல்வாரி சிலுவைக்கு அனுப்பி கொடுத்திருக்கிறார். कलवरी क्रूस को அவர் நமக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். अपना जान हमारे खातिर दिया। இதை விட அதிகமான அன்பு உண்டோ? इससे बढ़कर प्यार है क्या? நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனையை கொடுத்திருக்கிறார். हमारे लिए अपना जान दिया यीशु ने। தேவன் நம்முடைய நலனை விரும்பினார். वो हमारा अच्छाई, நம்முடைய ஆசீர்வாதத்தை தேவன் விரும்பினார். आशीर्वाद चाहता है। அவர் நம்மில் அன்பு கூர்ந்தபடியினால் हमसे प्यार करता है। குமாரன் மூலமாக बेटे के நான் जरिए மீட்படையும்படியாக, छुड़ा जाने நாம் के लिए, ரட்சிக்கப்படும்படியாக, उद्धार पाने के लिए, தேவனோடு ஐக்கியம் பெறும்படியாக, उससे मेल मिलाप में தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக आशीर्वाद पाने के लिए தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி अपने इकलौता बेटा को भेजा। இவ்வளவாக அன்பு கூர்ந்தார். इस कदर प्यार किया, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காய் கொடுத்திருக்கிறார். जान हमारे खातिर दिया। இதை விட மேலான அன்பு எங்கேயாவது உண்டோ? इससे बढ़कर कोई इसका प्यार है क्या? தேவனுடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு ஒருவருடைய அன்பு இல்லை. प्यार के बराबर किसी का प्यार नहीं है। தேவன் அவ்வளவாய் நம்மில் அன்பு கூர்ந்து इस कदर से प्यार करके उद्धार किया, அவருடைய மிகுந்த அன்பினால் நீங்கள் बड़ी ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். रहम से उद्धार किया, உங்களுக்காக எனக்காக ஜீவனை हमारे கொடுத்திருக்கிறார். खातिर से जान दिया। ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பில் அதிகமான அன்பு एक உண்டோ? वक्त अपने दोस्त के लिए जान दे सकता है, उससे बढ़कर प्यार नहीं होता। இதை விட அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. उससे बढ़कर किसी का प्यार नहीं होता। இயேசுவானவர் அளவாய் உங்களை அன்பு கூர்ந்தார். उस कदर हमसे प्यार किया यीशु ने। அவராலே நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பு உண்டாகும்படிக்கு उससे ज्ञान, पवित्रता, धार्मिकता होने के தன்னுடைய लिए நேச குமாரனை கல்வாரிக்கு अपना அனுப்பி प्यारा बेटा को हमारे लिए कलवरी में அதை भेजा। கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். पिछली बार में ध्यान किया, பரிசுத்தவான்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை हर एक चीज கொடுத்தார்கள். आपको एक वचन दिया। அடியானும் உங்களுடைய மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை मैं आपके बीच में वचन दिया। சிலுவையின் உபதேசம் கெட்டு போயிரு பைத்தியமா और இருக்கிறது. जो क्रूस का पैगाम जो होता है नाश होने के लिए, वो के बेवकूफ है, ரட்சிக்கப்படும் தேவ பலனா இருக்கிறது. लेकिन उद्धार होने के लिए ताकत है। கிறிஸ்துவை பற்றிய உபதேசம் और जो मसीह का जो सलीब का संदेश உலகமெங்கும் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. दुनिया भर आके सुनाया जाता है। யார் தேவனுடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறார்களோ, किसने क्या इकलौते बेटे को प्यार से विश्वास किया, அவருடைய மரணத்தை, उसकी मौत, அவருடைய பாடுகளை, उसके दुखों को, அவர் செய்த தியாகத்தை, उसके त्याग को, அதை எண்ணி அவர் மேல் அன்பு கூறுகிறார்களோ, उसे सोच कर जो प्यार करता है, என்ன இறைவன் முந்தி நம்மிடத்தில் அன்பு कि கூர்ந்திருக்கிறார். प्रभु ने हमसे पहला प्यार நாம் किया। பாவிகளாய் இருக்கும் பொழுது கிறிஸ்து நமக்காக மரித்தது. जब पापी थे, प्रभु हमसे अपने जान देकर தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை குமாரன் மூலமாய் விளங்க செய்தார். अपने प्यार को बेटे के जरिए अपने मोहब्बत को जाहिर किया। கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாய் தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். मसीह की मृत्यु से पिता ने अपने प्यार को जाहिर किया। அது நான் உங்களுக்கு சொன்னேன். वो मैंने कहा, கல்வாரி சிலுவையிலே வடிந்தோடுகிற இயேசுவின் ரத்தமானது, क्रूस पर जाके बाद जो बहाया गया लहू, அது பிதாவாகிய தேவனுடைய அன்பு. वो पिता परमेश्वर का அவருடைய प्यार அன்பு है। உங்கள் அண்டை தம்மண்டை இழுத்துக் கொண்டது. वो उसे अपने उसकी तरफ खींच लिया। நான் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளை நான் அவரை கட்டி இழுத்தேன் इंसान என்று को சொல்கிறார். अपने के प्यार के डोर से खींचता हूँ। ஓசியா 11 அதிகாரம் 4வது வசனத்தை उससे வாசிங்க. 14 5 को पढ़ सकते हैं, 4 4 4 को पढ़ सकते हैं, ஓசியா 11:4. 11 4 ओसाया 11:4। மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை கட்டி இழுத்தேன் என்று சொல்கிறார். डोर से मैंने खींच लिया। தேவனுடைய அன்பு நம்மை அவரண்டை இழுத்துக் கொண்டது. उसका प्यार हमें खींच लिया। அவருடைய அன்பான வார்த்தைகள், उसका प्यारा शब्द, அவருடைய अன்பான நற்கிரியைகள், उसका प्यार ऐसे भरा उसको क्रिया மனிதர்களை தம்மாண்டை இழுத்துக் கொள்கிறது. लोगों को अपनी तरफ आकर्षित பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, पिता परमेश्वर अपने इकलौता बेटे தன்னுடைய को, நேச குமாரனை उसका प्यारा बेटे को சிலுவைக்கு அனுப்பி கொடுத்து, क्रूस पे भेजकर அவருடைய சரீரம் நமக்காக उसका பலியிடப்பட்டது, बदन हमारे लिए बलि அவருடைய चढ़ाया ரத்தம் गया, நமக்காய் लहू சிந்தப்பட்டது. बहाया गया हमारे लिए, நீங்களும் நானும் பாவ மன்னிப்பை பெற்றிருக்கிறோம். और मैं गुनाह की அவருடைய माफी ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு पाई। பண்ணினார் उसके என்று लहू से शांति पाए। கொலோசியர் 1:20 சொல்லப்பட்டது. 1:20 में लिखा है, வாசிங்க. அவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. सलीब पे जो भाई का क्रूस है कि शांति हमें कायम किया, தேவன் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். हमारे गुनाह को माफ किया। கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டபடியினால், मसीह का लहू बहाने से, கிறிஸ்துவின் ரத்தம் சிலுவையிலே பலியிடப்பட்டபடியினால், उसकी जो बलि के होने से, கிறிஸ்துவினுடைய சரீரம் சிலுவையிலே பலியிடப்பட்டதினால் நாம் தேவனோடு ஐக்கியம் उसका பெற்றிருக்கிறோம். बदन बलि होने से प्रभु का प्यार हमें அவருடைய हुआ। குமாரனுடைய மரணத்தினாலே நம்மை ஒப்புரவாக்கினார். उसका प्यार, उसके बेटे के मृत्यु से वो हमें मेल मिलाप किया। ஆதி மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து போனான்.
पर हमारे प्रभु का मेल मिलाप को से आके वो दूर चला गया, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் இழந்து प्रभु का போனான். आशीर्वाद को खो गया. இந்த பூமியானது மனித நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கிறது. ये दुनिया जो है कि इंसान की वजह से शापित हुआ. பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும் என்று ஆதாமை பார்த்து சொன்னார். तेरे कारण का शापित हुआ लिखा. காயினை பார்த்து சொன்னார், कायन को देखा நீ பூமியிலே சபிக்கப்பட்டிருப்பாய். तू शापित ஆ होगा. மனிதனுடைய சாபத்தை நீக்கும்படியாக इंसान का शाप को दूर தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு அனுப்பி கொடுத்து इकलौता बेटा को उसके क्रूस அவருடைய पर ரத்தத்தினாலே நித்திய மீட்பை, उससे हमेशा की जिंदगी, அவருடைய ரத்தத்தினால் நித்திய उसके ஆசீர்வாதத்தை, लहू से हमेशा की आशीर्वाद, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு उसके लहू से பண்ணியிருக்கிறார். आज जो शांति, அது தேவனுடைய அன்பு. वो प्रभु का प्यार है. கல்வாரியிலே வடிந்தோடிய கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவாகிய தேவனுடைய அன்பு. कलवरी क्रूस में जो बहाया गया लहू जब पिता का प्यार है देखते हैं. சென்னி வீலா கைகள் நின்று சிந்துதோ தோயரோடன்பு, சென்னி வீலா கைகள் நின்று சிந்துதோ தோயரோடன்பு, மண்ணாயிகை போன்ற காட்சி, மண்ணாயிகை போன்ற காட்சி, ஏநாளிலுமே எங்கும் காணேன், ஏநாளிலுமே எங்கும் காணேன், விந்தை உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை, இந்த விந்தை அன்பு கீழா என்ன காணிக்க ஈந்திடுவேன், இந்த விந்தை அன்பு கீழா என்ன காணிக்க ஈந்திடுவேன், எந்தரும் பொருள் ஈடாகும், எந்தரும் பொருள் ஈடாகும், என்னை மாற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை மாற்றிலும் உமக்களிக்கிறேன், விந்தை கீரே சுராஜாம், உந்தன் சிலுவை மேன்மை, உந்தன் சிலுவை மேன்மை. ஹல்லேலூயா. हालेलुया. கல்வாரியிலே சிலுவையிலே வடிந்தோடிய கிறிஸ்துவின் ரத்தம் பிதாவாகிய தேவனுடைய அன்பாய் இருக்கிறது. उसमें जो बहा गया लहू जो है वो पिता परमेश्वर का प्रेम है. தம்முடைய ஒரே பேரான குமாரனை சிலுவைக்கு அனுப்பினதினாலே इकलौता बेटा को क्रूस पे आके दिया, அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டு उसके பண்ணியிருக்கிறார். लहू से शांति कायम किया, கிறிஸ்துவினுடைய மரணத்தினாலே நாம் தேவனோடு मसीह के लहू से ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். के पिता के साथ आके मेल मिलाप हुआ, அவருடைய கிருபையினால் நீங்கள் நான் இலவசமான கிருபையினால் நீதிமான்களாக்கப்பட்டு उसके மீட்கப்பட்டிருக்கிறோம். अनुग्रह से हम के धर्मी ठहरा गए. தேவனுடைய நலனை விரும்புகிறார், प्रभु हमारा भलाई चाहता தேவனுடைய है, ஆசீர்வாதத்தை விரும்புகிறார், आशीर्वाद चाहता தேவனுடைய है, நன்மையை விரும்புகிறார், भलाई चाहता है. தேவனுடைய அன்பு. प्रभु का प्यार, அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். जो प्यार नहीं कर सकता प्रभु को नहीं தேவனை जानता. அறிந்த நீங்களும் நானும், आप और मैं जो प्रभु को जानते தேவனுடைய हैं, ஆவியை பெற்றிருக்கிற நீங்களும் उसका நானும், प्यार को जो अनुभव किए நாம் हैं மற்றவரிடத்தில் அன்பு கூற और கடனாளிகள். उसे प्यार करना, இதை விட வேறு ஒரு பாக்கியம் நமக்கு इससे கொடுக்கப்படவில்லை. बड़ा सौभाग्य और कुछ नहीं, இதை விட வேறு ஒரு காரியம் இல்லை. और इससे बड़ी कोई बात नहीं है. ஒருவர் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் एक वक्त एक दोस्त अपने दोस्त के लिए जान दे सकता है, அதிகமான அன்பு உண்டோ? इससे बढ़कर कोई प्यार. தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி உங்களை அன்பு கூர்ந்தாரே, बेटे को भेजकर पिता परमेश्वर தம்முடைய ने ஒரே प्यार பேரான को जाहिर குமாரனுடைய किया, ஜீவனை சிலுவையில ஒப்பு கொடுத்து நம்ம அன்பு கூர்ந்தாரே. बेटे को क्रूस को देकर अपना प्यार को जाहिर किया. ஆனபடி நாமும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூட கடனாளிகளாக इसलिए हम இருக்கிறோம். एक दूसरे से प्यार रखकर, பிரியமானவர்களே, प्यारे தேவன் இவ்விதமாய் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க प्रभु ने हमसे इस कदर प्यार किया, நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக हम இருக்கிறோம். आके इस प्रकार के रेनी है कि हम भी इससे प्यार करें. தேவன் தம்முடைய அன்பை தம்முடைய குமாரன் மூலமாய் வெளிப்படுத்தினார். अपने प्यार को बेटे के जरिए उसने आके प्रकट किया. அதை அறிந்த பவுல் वो जो पौलुस जानता है, கலாத்தியர் 2:20 தெளிவாய் சொல்லுகிறார், गलातियन 2:8 में लिखा है, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், मसीह के साथ में आके क्रूस चढ़ा गया, ஆயினும் பிழைத்திருக்கிறேன், तो भी जिंदा हूं, நான் அல்ல, मैं नहीं, கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். मसीह मुझ में நான் जिंदा है. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ अब मैं इस बदन में जीता हूं, என்னில் அன்பு கூர்ந்து जो मुझसे मोहब्बत करके எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த हमारे लिए मेरे लिए जो अपने आप को जो दिया, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். परमेश्वर के बेटे के विश्वास के एतबार से मैं जिंदा हूं. பவுல் தன் வாழ்க்கையில் அதை உணர்ந்து சொல்லுகிறார், पौलुस इसे अनुभव करके कहता என்னில் है, அன்பு கூர்ந்து मुझसे प्यार करके தேவன் நம்மில் அன்பு கூர்ந்து இருக்கிறார். प्रभु ने हमसे मोहब्बत किया. வாசிங்க கலாத்தியர் 2:20. 2:20
என்னில் கிறிஸ்துவில் அன்பு கூர்ந்தார் எவ்வளவாய், इस कदर वो मसीह ने हमसे मोहब्बत रखी, கிறிஸ்துவானவர் என்னில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, मसीह ने मुझसे इस कदर मोहब्बत रखी, தேவன் இவ்வளவாய் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்து அன்பு கூர்ந்தாரே, बेटा को भेज कर अपनी मोहब्बत को जाहिर किया, என்னில் அன்பு கூர்ந்து उसे प्रेम कर எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து अपने आप को मेरे खातिर दिया, தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினால் பிழைத்திருக்கிறேன் பவுல் சொல்கிறார். विश्वास को इस समय जिंदा हूं, தேவனுடைய அன்பை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். परमेश्वर का प्यार को गिने हम. இந்த நிருபத்தை எழுதின யோவான் ये जो खत को जो एपिस्टल को அவர் ஒரு लिखा அன்பின் यूहन्ना, சீசனாக இருந்தார். वो के प्यारा अच्छे அவருடைய சுவிசேஷத்தை எடுத்து பாருங்கள், उसके खुशखबरी को அவருடைய நிருபத்தை எடுத்து பாருங்கள். उसके खत को யோவான் எழுதின சுவிசேஷமா இருக்கட்டும், प्रभु का यूहन्ना का सुसमाचार யோவான் எழுதின நிருபங்களா இருக்கட்டும், यूहन्ना का खत அன்பை குறித்து அதிகமா அவர் எழுதியிருப்பார். ज्यादा के प्यार को தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது, प्रभु का प्यार कैसा है, தேவனுடைய அன்பு தன்னலமற்றது, प्रभु का प्यार में कोई मतलब नहीं, தேவனுடைய அன்பு மாயமற்றது, कोई मतलब नहीं, कोई खुदगर्ज அந்த नहीं, அன்பின் ஆழம் அகலம் நீளம் இனந்து உயர முடியாதபடிக்கு, उस ऊंचाई गहराई चौड़ाई को हम नहीं जान सकते, நாம் உணர முடியாதபடிக்கு हम जान नहीं सकते, அவருடைய அன்பு அவ்வளவு மிகுதியா இருக்கிறது. इस कदर के बेअंदाज है, மிகுந்த அன்பினாலே நம்மை उसके बड़े ரட்சித்திருக்கிறார். रहम से प्यार किया हमसे, அப்படிப்பட்ட தேவனோடு ஐக்கியமா இருக்கிற நீங்கள் ऐसे मेल मिलाप रखे हम प्रभु நாம் के लोग, திருமணத்தில் பங்கு பெறுகிறோம் என்றால் हम प्रभु जी भाग கிறிஸ்துவோடு लेते हैं, ஐக்கியப்பட்டு இருக்கிறோம். मसीह के அவருடைய साथ ரத்தத்தோடு, उसके लहू से, அவருடைய மாம்சத்தோடு, उसके बदन से நமக்கு நெருங்கிய ஐக்கியம் இருக்கிறது. हमारा बहुत ही नजदीकी रिश्ता है. என் மாம்சம் மெய்யான சரீரம் என்று மெய்யான போஜனமா இருக்கிறது, लेकिन मेरा ये जो है मेरा बदन है, என் मेरा ரத்தம் लहू மெய்யான है, பானமா இருக்கிறது, लहू मेरा है, मेरा लहू இதிலே है, பானம் பண்ணி புசிக்கிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் என்று उसे சொல்லுகிறார். पीता है और खाता है वो मुझे कायम रहता है. கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற்றிருக்கிறோம். प्रभु जी भाग लेते हैं, ஒவ்வொரு வாரம் பங்கு பெறுகிறோம். हर हफ्ता भाग लेते हैं, நாம் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம். प्रभु के मेल मिलाप, தேவன் அன்பா இருக்கிறார், प्रभु प्यार है, தேவனில் நிலைத்திருக்கிறவன், जो प्रभु में कायम रहता है, தேவனோடு இசைந்து இருக்கிறவன், उसके साथ जो रहता है, தேவனோடு ஐக்கியமா जो இருக்கிறவன், प्रभु के मेल मिलाप में रहता है, தேவனை அறிந்தவன், वो प्रभु को जानता है, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும். उसकी जिंदगी कैसा होना चाहिए. பிரியமானவர்கள், நாம் ஒருவரில் ஒருவர் அன்புக்கு கடனாளிகளாக है இருக்கிறோம். प्यारे में एक दूसरे से इस प्रकार के ऋणी होना चाहिए प्रेम में. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்தபடினால் அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். वो अपने जान देकर वो हम पर रखा प्रेम को हम जान लिया, அனுபடியே அவருடைய அன்புக்கு நாம் பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். उसके काबिल हम चले. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा प्रभु இந்த यीशु பூமியில் இருந்த நாட்களிலே जब जमीन पे थे, அவர் எல்லாரிடத்தையும் நேசித்தார், அன்பு सबसे கூர்ந்தார். प्यार किया, सबसे ऐसे मोहब्बत रखी. இறைவனுடைய அன்பு அவர் மூலமாய் வெளிப்பட்டது. प्रभु का प्यार उसके जरिए எல்லாருக்கும் அவர் நன்மை செய்தார். सबसे भलाई किया. அப்போஸ்தலர் 10 அதிகாரம் 38வது வசனத்தை வாசியுங்கள். 10:38 को पढ़े. Acts 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணியிருந்தார். नाज़री यीशु ने यीशु को पवित्र आत्मा से भरा, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. भलाई करता हुआ घूमता फिरता, அவர் இந்த பூமியில் இருந்த நாட்களிலே जो जमीन पे थे எல்லாரையும் நேசித்தார், सबसे प्यार किया, எல்லாரிடத்தில் அன்பு கூர்ந்தார். सबसे प्यार அவருக்கு जताया, கடந்து வந்தவர்கள் எல்லோரும் जो उसके ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். पास है वो आशीर्वाद पाए. ஏன் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் नाज़री பண்ணினார். यीशु को प्रभु पिता परमेश्वर ने सामर्थ से अभिषेक से पवित्र आत्मा से भरा. தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் प्रभु उसके साथ था, அவர் इसलिए நன்மை செய்கிறவராய் இருந்தார். वो भलाई करते हुए नेकी करते हुए घूमता फिरता. இறைவன் மனிதனுடைய நலனை விரும்புகிறார். प्रभु इंसान का भला चाहता है, இறைவன் மனிதனுடைய ஆசீர்வாதத்தை விரும்புகிறார். प्रभु इंसान का आशीर्वाद चाहता है, ஏனெனில் தேவன் நம்மில் அக்கறை உள்ளவராய் இருக்கிறார். क्योंकि प्रभु आके हमारा उसका ध्यान, அவர் நம்மில் அன்பு கூறுகிறார், हमसे प्यार करता நம்மை है, நேசிக்கிறார். हमसे मोहब्बत रखता ஆனபடினா நம்மில் நலனை அவர் விரும்புகிறார். है, इसलिए वो उसका ध्यान हमें है, நம்மில் கரிசனை உள்ளவராய் हम இருக்கிறார். पर ध्यान करता है. நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் மேல் கரிசனையா हम किस प्रकार अपने बच्चों पर ध्यान करते நம்முடைய हैं, பிள்ளைகளுடைய நலனை और விரும்புகிறார். बच्चे की भलाई चाहते हैं, அவன் நல்லா படித்து पढ़ लिख कर ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில் இருக்க एक வேண்டும். अच्छे एक पद में होना और चाहिए, தலைவனாக, पोजीशन में होना चाहिए, ஒரு தலைவனாக, एक अच्छा एक पोजीशन, இல்லைன்னா ஒரு டாக்டராகவோ डॉक्टर, ஒரு இன்ஜினியராகவோ इंजीनियर, ஒரு நல்ல நிலைக்கு அடைய एक வேண்டும் என்று अच्छे पोजीशन நம்முடைய பிள்ளைகளுடைய நலனை பெற்றோர்கள் விரும்புகிறார்கள். जैसे माँ बाप अपने बच्चे की भलाई चाहते அவர்களை हैं, படித்து உருவாக்கி पढ़ ஆளாக்குகிறார்கள். लिख कर एक इंसान बनाता है. அதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறோம், कितना मेहनत करते हैं, எவ்வளவு உழைக்கிறோம். कितना कोशिश करते हैं, मेहनत करते அவர் हैं. மேல் நீங்கள் அன்புள்ளவராய் இருக்கிறீர்கள். आप हमसे प्यार करते அப்படி हैं, इसलिए தேவன் நம்மேல் அன்புள்ளவராய் இருந்து प्रभु हमसे प्यार நம்முடைய करते நலனை हैं, நம்முடைய ஆசீர்வாதத்தை விரும்பி हमारा भलाई चाहकर தம்முடைய குமாரனை அனுப்பி கொடுத்ததினால் अपने बेटे को भेजकर அன்பு உண்டாயிருக்கிறது. प्यार हुआ, அவருடைய குமாரன் மூலமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். हम छुड़ा गए, அவருடைய குமாரன் மூலம் ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். आशीर्वाद पाए. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है, தேவன் ஏராளமான நன்மைகளை மனிதனுக்கு அருளுகிறார். कितने आशीर्वाद इंसान को प्रभु देता है, அதெல்லாம் தேவனுடைய அன்பு. वो प्रभु का प्यार है. தேவன் மேல் அன்பு கூறுகிறபடினா प्रभु हमसे प्यार करने से தேவனுடைய ஆசீர்வாதத்தை உங்களுடைய நலனை விரும்புகிறார். उसके आशीर्वाद को
भलाई को चाहता இந்த है। பூமியில் இருந்த நாட்களில் தாம் நல்லவராய் நன்மை செய்கிறவராய் சுற்றித் वो திரிந்தார். जमीन पर था तभी भलाई करते हुए घूमता फिरता रहा। அவர்கள் வந்தவர்கள் எல்லோரும் उसके ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், पास जो भी आशीर्वाद पाए, சுகம் பெற்றார்கள், चंगाई पाए, விடுதலை பெற்றார்கள். आजाद हुए। காரணம் कारण தேவன் மனிதனுடைய நலனை விரும்புகிறார். क्योंकि इंसान का भलाई चाहता இதுதான் है। தேவனுடைய அன்பு. ये प्रभु का प्यार இந்த है। அன்புக்கு நிகராக இந்த பூமியில வேறு ஒன்றுமே இல்லை. प्रभु का प्यार का बराबरी कोई नहीं कर அது सकता। தாயிலும் மேலானது என்று, माँ से भी बढ़कर है। இறைவனுடைய அன்பு தாயிலும் மேலான அன்பு प्रभु என்று का प्यार माँ से बढ़कर है। எஸ்ஐயா 59 அதிகாரம் यशायाह 59 வசனம் 15 வாசியுங்கள். 15 को पढ़ सकते हैं। यशायाह 59:15 49 15 49:15 வாசிங்க. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் கனிக்கு தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். यहाँ पर असल ये क्या मुमकिन है कि कोई माँ अपने बच्चे को भूल सके? ஸ்திரியானவள் एक माँ தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் अपने बच्चे को भूल जाए, தன் பாலகனை மறப்பாளோ, अपने बच्चे को भूल सकता அவள் है, மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. वो शायद भूल जाए। உன் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது. तो हमेशा मेरे सामने ही है। தேவன் நம்மேல் நினைவுள்ளவராயிருக்கிறார். हमारा ख्याल है, தேவன் நம்மேல் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். हमारा ध्यान है। அவருடைய அன்பு தன்னலமற்றது, மாயமற்றது. उसका प्यार में कोई कपट या அவருடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமில்லை. उसके बराबरी कोई नहीं कर सकता। அது தாயினும் மேலான माँ அன்பாயிருக்கிறது. से बढ़कर है। ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் கனியை மறப்பாளோ, अपने बच्चे को माँ भूल सकती है எந்த क्या? ஒரு தாயும் தன் பிள்ளைகளை மறப்பதில்லை. माँ अपने बच्चे को नहीं भूलती। எப்பொழுது தன் பிள்ளையின் மேல் கரிசனை உள்ளவர்களாயிருப்பார். उनका ध्यान हमेशा अपने बच्चों पर रहती எங்கு है। கடந்து போனால் கடந்து வந்தால் ஒரு கண் பிள்ளையின் மேல இருக்கும். एक नजर हमेशा बच्चों पर रहती है। அப்படி தாயானவள் கூட தன் பிள்ளையை மறந்து விடலாம். एक वक्त वो भी भूल सकती है। அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. वो भूल जाएगी लेकिन मैं नहीं। இறைவனுடைய அன்பு தாயிலும் மேலானதா இருக்கிறது. प्रभु का प्यार जो है माँ से बढ़कर है। அவருடைய அன்புக்கு நிகராக இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. प्रभु का प्यार का बराबरी कोई नहीं कर सकता है उसका। அப்படினால் தேவனுடைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை விரும்பி इसे प्रभु का जो प्यार को, उसके अच्छाई को याद करके தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். प्रभु ने उद्धार किया। கிறிஸ்து இயேசுவில் உன்னதங்களில் சகல ஆசீர்வாதங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். मसीह में जाके वो सारी आसमानी இப்படி- आशीर्वाद से भरा में இப்படிப்பட்ட இறைவனோடு நீங்கள் ஐக்கியமா இருக்கிறீர்கள். ऐसे जो कि मेल मिलाप हमारा அவரோடு है, இசைந்து இருக்கிறீர்கள். उसके साथ है, அவரோடு ஒன்றித்து இருக்கிறீர்கள். एक है। நீங்கள் தேவனுடைய ஆலயமா प्रभु இருக்கிறீர்கள். का मंदिर है हम। தேவனுடைய ஆவி உங்களில் வாசம் प्रभु का பண்ணுகிறார். रूह हमें निवास करता है। நம்முடைய குணம் சுபாவங்கள் எப்படி வெளிப்படுகிறது. हमारा स्वभाव, हमारा नियत कैसा कैसा प्रकट होता है। அன்பில்லாதவன் தேவனை அறியான். जो प्यार नहीं कर सकता प्रभु को नहीं जानता। அன்பில்லாதவன் தேவனோட जो ஐக்கியமற்றவனாய் प्रभु से இருக்கிறான். नहीं, जो प्यार नहीं कर सकता प्रभु के साथ उसका कोई फेलोशिप नहीं। அன்பில்லாதவன் தேவனோடு உள்ள உறவில் அவன் பிரிந்திருக்கிறான். उसका उसके रिलेशनशिप में अगर इस प्रकार की फूट आई है। இறைவனை அறிந்த நீங்களும் நானும் प्रभु को जाने हम தேவனோடு ஐக்கியமா இருக்கிற நாம், प्रभु के साथ जो है फेलोशिप தேவனோடு में है, இசைந்து இருக்கிற நாம், उसके साथ जो है हम தேவனுடைய ஆவியை பெற்ற நாம், प्रभु की आत्मा को पाए हैं। நாம் அன்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும். हमें प्यार होना चाहिए। மனிதனுடைய அன்பு மாய்மாலமாக இருக்கிறது. इंसान का प्यार में आके खुद गर्ज से देखते हैं। நாம் யூதாசை குறித்து பார்ப்போம் என்றால், यहूदास के बारे में देखते हैं। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட 12 சீடரில் அவர் ஒருவராய். 12 में से वो एक आके चेला था। அவர் தம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட அந்த ஊழிய காலத்திலே वो अपने सेवा के दौरान இருக்கும் பொழுது जब था, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும்படிக்கு प्रभु यीशु को उसने पकड़वा के அவன் दिया। பிரதான ஆசாரியரிடத்தில் போய் वो आके महायाजक यानी हाई प्रीस्ट के पास அங்குள்ள जाकर மூப்பர்களிடத்தில் போய் ஆலோசனை பண்ணி, बुजुर्गों के साथ उन्होंने सलाह मशवरा किया। நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், मैं तुम्हें पकड़वा के நீங்கள் दूंगा। எனக்கு என்ன தருவீர்கள். आप मुझे क्या दोगे? மனிதனுடைய அன்பு எவ்வளவு மாய்மாலமாய் इंसान का प्यार में कितना खुदगर्जी தன்னுடைய देखिए। குருவை, अपने उस्ताद தன்னுடைய को, ஆண்டவரை अपने प्रभु को அவன் காட்டி கொடுக்கிறான். उसने पकड़वा के ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னதாகவே சொன்னார், यीशु ने पहले ही कह दिया, மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதியிருக்கிறபடியே போகிறார். जैसे इब्ने आदम के बारे में लिखा वैसा होगा। எந்த மனுஷன் காட்டி கொடுக்கிறான் அவனுக்கு ஐயோ. हाय उसको जो मुझे दिखा, मुझे पकड़वा के देता है। யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தார், यहूदास पकड़वा के அவனுக்கு ஐயோ. उसको हाय। ஏனென்றால் அவர் நன்மை செய்கிறவராய் இருந்தார். वो भलाई करता, எல்லாருடைய நன்மைகளை தேவன் விரும்பி भलाई चाहा उसने। அவருக்கு அந்த யூதாசன் தீமை செய்தான். यहूदास उसके बदले बुराई किया। எழுதியிருக்கிறபடியே மனுஷகுமாரன் கடந்து इब्ने போகிறார். आदम जैसे लिखा है, मनुष्य पुत्र जैसे लिखा है, वो जाना அவர் है। மரணத்தை குறித்து முன்னதாகவே சொன்னார், पहले ही कहा है, நான் மூப்பர்களால் பல பாடுகளை பட்டு हाँ मैं ऐसा सताए जाऊंगा। வேதபார பரிசீலனை சிலுவையில் இருந்து கொலை செய்வார்கள், फरीसी और के शास्त्री मुझे मारकर मुझे क्रूस पे ஆனால் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். लेकिन तीसरे दिन அவரை जी குறித்து उठूंगा। எழுதியிருக்கிறபடி அவருடைய காரியங்கள் जैसा சம்பவிக்கிறது. लिखा वैसा हुआ। ஆனால் எந்த மனுஷன் அவரை காட்டி கொடுத்தான் அவனுக்கு ஐயோ.
एक ही जो पकड़वा के देगा उसको हाय। யூதாஸ் அவரை காட்டி கொடுத்தான். यहूदा से எப்படி पकड़वा காட்டி के கொடுத்தான்? देगा। कैसा दिया? முத்தத்தினால் அவரை காட்டி கொடுத்தான். चुंबन से। முத்தம் என்பது அன்பின் சின்னமாக और இருக்கிறது. जो प्यार का निशान जो होता है அவன் चुंबन, அங்கு போய் பேசிவிட்டு वहां पर बात करके பிரதான ஆசிரியர் மூப்பரிடத்தில் பேசிவிட்டு वहां पर डील करके நான் யாரை முத்தம் செய்கிறனோ मैं जिससे நீங்கள் அவரை उसको பிடித்துக் चुंबन கொள்ளுங்கள். देता हूँ उसको पकड़ लो। மனிதனுடைய அன்பு மாய்மாலமானதா இருக்கிறது. इंसान का जो प्यार इस तरह இறைவனுடைய है, அன்பு खुद गर्ज மாயமற்றதா है। இருக்கிறது. उसमें खुद गर्जी नहीं, प्रभु का प्यार है। சத்துருவிடம் முத்தம் வஞ்சனை உள்ளது என்று நீதிமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது. दुश्मन का चुंबन भी आखिर का वाक्य हुआ के इस प्रकार के खुद गर्जी है, मतलब भी है। நீதிமொழிகள் 27:6 வாசியுங்கள். नीति वचन 20:7 को पढ़ सकते हैं। அப்படியே யூதாஸ் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்கும் பொழுது यहूदास ने जब के यीशु को पकड़वा के दिया, அவன் முத்தம் செய்கிறான். चुंबन देता, ரபி வாழ்க என்றவரை முத்தம் செய்கிறான். रब्बी करके हुआ के उन्हें चुंबन மனிதனுடைய அன்பு மாய்மாலமானதா देता है। இருக்கிறது. इंसान का प्यार इस प्रकार के है, देखते हैं நன்மை செய்தவர்களுக்கு मतलब भी தீமை प्यार செய்கிற ஒரு உலகமாய் இருக்கிறது. भलाई के बदले बुराई करते हैं। தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட நீங்கள், प्रभु के लोग हम, தேவனுடைய ரட்சிப்பை அறிந்த நீங்கள், उद्धार को जो पाए हम, தேவனுடைய சத்தியத்தை அறிந்த நீங்கள், सच्चाई को पाए हम, தேவனுடைய அன்பை ருசி பார்த்த நீங்கள், उसका प्यार को जाके चखे हम। நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க हमारा வேண்டும். प्यार में आके कोई खुदगर्जी नहीं होना உங்களுடைய அன்பு चाहिए, மாயமற்றதாய் இருப்பதாக. उसमें कोई सेल्फिशनेस नहीं होना चाहिए। தேவன் நம்மிடத்தில் எவ்வளவாய் அன்பு प्रभु கூர்ந்திருக்கிறார். हमसे किस कदर मोहब्बत किया, நாம் அப்படியே ஒருவர் ஒரு அன்பு கூற वैसे கடனாளிகளாய் एक दूसरे से இருக்கிறோம். प्यार करे हम। நம்முடைய அன்பு மாயமற்றதாய் இருக்க हमें வேண்டும். कोई इसमें खुदगर्ज नहीं होना चाहिए। மனிதனுடைய அன்பு மாய்மாலமானதாய் इंसान இருக்கிறது. का प्यार रखे मतलब भी है, देखते हैं। யூதாசுடைய அன்பு அப்படித்தான் இருந்தது. यहूदास का प्यार भी मतलब ही था। ரபி நீர் வாழ்க என்றவரை முத்தம் रब्बी செய்கிறார். करके चुम्बन दिया, அது வஞ்சனை உள்ளது. वाकई इस प्रकार के मतलब சத்துருவிடம் ही प्यार முத்தம் था। வஞ்சனை உள்ளது. और दुश्मन का चुम्बन मतलब ही है। ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வேளையில் அவனிடத்தில் அன்பு கூர்ந்தார். उसे प्रभु ने यीशु ने प्यार किया। இதுதான் இறைவனுடைய அன்பு. यही प्रभु का प्यार है। அவருடைய அன்பு தன்னலமற்றதா उसका இருக்கிறது. प्यार में कोई मतलब அவருடைய ही அன்பு नहीं है, மாயமற்றதா இருக்கிறது. कोई खुदगर्ज தன்னை नहीं है। காட்டி கொடுத்து யூதாஸ் சிநேகிதனே என்று அழைத்தார். आपने जो इसको पकड़वा के उसे प्यार துரோகி என் கூட இருந்து இவனுக்கு இப்படி துரோகம் செய்த என்று சொல்லவில்லை. गद्दार, तूने गद्दारी की ऐसे அந்த कहा, நேரத்திலும் யூதாஸின் மேல் அன்பு கூர்ந்தார். वैसे हालात में भी प्यार அவன் किया। எப்படியாவது மனம் திரும்ப வேண்டும். कैसे मन फिरना, அவருடைய அன்பு நம்மை இழுக்கிறது. उसका प्यार में நான் खींचता மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளான அவளை கட்டி है। இழுத்து इंसान की डोर से मैं खींचता हूँ। அவருடைய போதனை, उसका அவருடைய शिक्षा, உபதேசம், उसका उपदेश, அவருடைய நற்கிரியைகள், उसकी अच्छाई का, அந்த அன்பானது நம்மை जो அவரண்டை प्यार में இழுக்கிறது. खींचता, आकर्षित करता है, அவருடைய प्यार அன்பு करता है। அவ்வளவு மாயமற்றதா इस இருக்கிறது. कदर उसका प्यार है कि निष्कपट है। யூதாஸ் ஒரு முத்தத்தினால் காட்சி கொடுத்தான். और चुम्बन दे के पकड़वा, சிநேகிதனை betray நீ किया முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறாயா? उसने। ए दोस्त, मुझे चुम्बन दे के तू के betray அவர் தம்மை करता, குறித்து पकड़वाता है। எழுதியிருக்கிறபடியே போகிறார். जैसा लिखा हो जाएगा। இந்த மனுஷன் காட்டி அவனுக்கு ஐயோ. लेकिन हाय वो इंसान को जिससे होता है। நன்மைக்கு தீமை செய்தான் யூதாஸ். भलाई के बदले बुराई की। நன்மைக்கு எவன் यहूदास, தீமை செய்கிறானோ जो भलाई के அவன் बदले வீட்டில் बुराई करता है, ஒருபோது நீங்காது. बुराई उसके घर से कभी नहीं அப்படி என்றால் हटेगी। தீமை அவர்களை பின்தொடரும். वो उसके बुराई जो उसके அதைத்தான் ஆண்டவர் पीछे இயேசு जाएगी, கிறிஸ்து உனக்கு पीछे ஐயோ என்று அவனை जाएगी। பார்த்து इसे சொன்னார். हाय करके कहा यहूदा, அவன் நான்று கொண்டு செத்தான். वो मरा फांसी दी। நன்மைக்கு ஒருபோது நாம் தீமை செய்யக்கூடாது. भलाई के बदले बुराई ना உங்களுக்கு करें। யாராவது நன்மை செய்கிறார்கள் என்றால், अगर भलाई करता है तो, உங்களுக்கு யாராவது உதவி செய்திருக்க என்றால், मदद करता है तो ஒருபோது நீங்கள் தீமை செய்யாதீர்கள். बुराई ना करें। அப்படி நீங்கள் தீமை செய்வீர்கள் ऐसा என்றால் बुराई करते हैं तो தீமை உங்களை பின்தொடரும். बुराई आपका पीछा करेगी। நீதிமொழிகள் 17:13 नीति वचन வசனம். 17:3 को पढ़ेंगे। Proverbs 17:3। நன்மைக்கு எவன் தீமை செய்கிறானோ जो भलाई के बदले जो बुराई करता है, அவன் வீட்டை விட்டு தீமை ஒருபோது நீங்காது. उसके घर से कभी बुराई नहीं है, அப்படி என்றால் தீமை அவனை பின்தொடரும். उसके पीछा करेगा। யூதாஸ் அதைத்தான் செய்தார். यहूदास वही ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்லவரும் நன்மை செய்கிறவர் என்று அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. जैसे लिखा है, प्रभु यीशु जो है कि भला है, भलाई करता है। அவர் நன்மை செய்கிறவராய் பூமியிலே சுற்றித் वो திரிந்தார். भलाई करते हुए घूमता फिरता அப்படி रहा। நன்மை செய்த இறைவனுக்கு ऐसे जो भलाई कर அவரோடு प्रभु கூட को, இருந்த அந்த சீடன் उसके साथ रहा चेला, முத்தத்தினால் அவரை காட்டி கொடுத்தான். चुम्बन देके उसने நன்மைக்கு पकड़वा के பதிலாக दिया। தீமை செய்தான். भलाई के बदले बुराई की। தீமை அவனை பின்தொடர்ந்தது. बुराई उसको पीछा किया। நன்மைக்கு எவன் தீமை செய்கிறானோ बुराई, भलाई का जो बुराई करता है, அவன் வீட்டை விட்டு தீமை ஒருபோது நீங்காது. उसके डेरे जो से वो बुराई नहीं தேவனுடைய ஜனங்கள் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். अब सतर्क रहे யாருக்கு நாம் ஒருபோது தீமை और செய்யக்கூடாது. का बुराई ना नहीं चाहिए। மற்றவர்களை குறித்து தீமையான காரியங்களை और பேசக்கூடாது. के बुराई के बारे में ना कहे, बुराई ना कहे। நமக்கு ஒருவர் பிடிக்கலன்னா आपको पसंद नहीं तो விட்டுட்டு ஒதுங்கி அமைதியா நம்முடைய வேலையை பார்க்கலாம். हम हट जाए और अपना काम। அவங்கள பத்தி அங்கங்க தூட்டிட்டு குறை சொல்லிட்டு उनके அலைய बारे में यहाँ घूमते फिरते नहीं करना அப்படி चाहिए। நீங்கள் தீமை செய்கிறீர்கள் என்றால், ऐसे बुराई करते உங்களுக்கு हैं तो, நன்மை செய்தவர்கள் நீங்கள் தீமை செய்வீர்கள் என்றால், भलाई जो करते हैं उनको बुराई करेंगे तो, நன்மை செய்தவர்கள் நீங்கள் நன்மை செய்யுங்கள். भलाई करने वालों को भलाई कीजिए। நன்மை
செய்ய முடியவில்லை என்று அமைதியா இருங்க. अगर नहीं हो पा रहे तो खामोश रहिए, தீமை ஒருபோதும் செய்யாதீர்கள். बुराई मत कीजिए, தீமை செய்தீர்கள் என்றால் बुराई करे तो தீமை உங்களை பின்தொடரும். बुराई आपका पीछा करेगा। அப்படித்தான் யூதாசை தீமை यहूदास பின்தொடர்ந்தது. के पीछा किया कर देते, அவன் சமாதானத்தை இழந்து वो चैन को खोया, ஐயோ அவனுடைய மனசாட்சி வாதித்தது. उसका जमीर दोष दिया, குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்து விட்டது. मैंने अके इस प्रकार निर्दोष खून को पकड़वा के दिया। தீமை அவனை பின்தொடர்ந்து அவன் 4 வருடம் बुराई செத்தான். पीछा किया देखते हैं। அன்பின் தேவனுடைய ஜனங்கள், इसे प्रभु के लोग நமக்கு நன்மை செய்தவர்கள் நாம் பதில் நன்மை செய்ய வேண்டும். जो भलाई करता है उसका भलाई चाहे, हम நாம் தீமை ஒருபோதும் செய்யக்கூடாது. बुराई हरगिज ना करे, மற்றவர்கள் குறித்து தீமையா நாம் பேசுவதை और விட்டுவிட வேண்டும். बुराई के बाद बुराई ना करे। அப்படி நாம் துணிகரமாய் செய்வோம் என்றால் ऐसा करने से தீமை உங்களை பின்தொடரும். बुराई आपके पीछा करेगा। நம்ம எது பின்தொடர வேண்டும்? क्या किसके पीछा करना है? சங்கீதம் 23:6 வாசியுங்கள். भजन संगीत के 23:6 को पढ़ेंगे हम। ஹalleluya, हालेलुया। ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபை நம்மை தொடர வேண்டும். उम्र भर आके जो कि भलाई आके मेरे पीछे आके, ஆனபடி நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். इसलिए कि एक दूसरे से प्यार करें। அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது. प्यार प्रभु से हुई है। தேவன் நம்மிடத்தில் முந்தி நம்மில் அன்பு கூர்ந்திருக்கிறார். पहला प्रभु ने उसे प्यार किया। வெளிப்படுத்தின விசேஷம் 1 அதிகாரம் 6 வசனத்தை வாசியுங்கள். प्रकाशित 1:6 को पढ़ेंगे हम। நம்மிடத்தில் அவர் முந்தி நம்மை அன்பு கூர்ந்திருக்கிறார். हाँ, क्या पहले वो हमसे प्यार किया, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து हमसे प्यार करके நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களால் நம்மை கழுவி अपने लहू से अपने गुनाह को धोकर நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக अपने पिता परमेश्वर के सामने நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கே மகிமை வல்லமை என்றென்றைக்கு உண்டாயிருப்பதாக. राजा और याजक बनाकर उसी की महिमा हो, उसी की सामर्थ हो। தேவன் நம்மிடத்தில் முந்தி அன்பு प्रभु ने கூர்ந்திருக்கிறார். पहले हमसे मोहब्बत की, ஆனபடியால் அன்பு இன்னதென்று நாம் அறிந்திருக்கிறோம். इससे हम जाने कि प्रभु की प्यार क्या होता है। நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் हम இருக்கிறோம். के रेनी है कि हम एक दूसरे से प्यार करें। நீங்கள் அப்படி அன்பு கூறும் பொழுது ऐसा प्यार करने से தேவன் உங்களிருந்து வெளிப்படுவார். प्रभु आप में जाहिर होगा। அன்பினால் நாம் பிறருக்கு நற்கிரிகளை செய்ய प्यार से வேண்டும். उसकी अच्छाई करें, பிறருடைய நலனை விரும்ப दूसरे வேண்டும். की भलाई चाहे, பிறருடைய ஆசீர்வாதத்தை விரும்ப வேண்டும். दूसरे के आशीर्वाद चाहे, எப்படியாவது ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். ऐसे भी आत्मा उद्धार पाना है, அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ சாபங்கள் நீங்கி जिंदगी से पाप शाप दूर होना அவர்கள் है, ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, आशीर्वाद पाने का है, அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை प्रभु के பெற்றுக்கொள்வதற்கு आशीर्वाद को पाना है। அவருடைய வார்த்தை சுவிசேஷத்தை அறிவீர்கள். प्रभु के खुशखबरी முடிந்தால் और लोगों को சிறு சிறு बताएं உதவி செய்யுங்கள். और छोटे छोटे मदद உங்களுடைய कीजिए। கிரிகள் மூலமாய் அன்பை வெளிப்படுத்துங்கள். आपकी क्रिया से आपके प्यार को जाहिर இந்த ஆத்மாவை कीजिए திருச்சபையோடு கொண்டு और ஐக்கியப்படுத்துங்கள். कलिश में ले आइए। நீங்கள் செய்கிற இதுதான் காரியம். यही आप जो करने वाले हैं। ஏனென்றால் தேவனுடைய அன்பை நீங்கள் ருசி प्रभु பார்த்திருக்கிறீர்கள். का प्यार को अपने चखा है। தேவனுடைய அன்பு உங்களுடைய உள்ளங்களிலே प्रभु का ஊற்றப்பட்டிருக்கிறது. प्यार आपके दिल में सुकूनत करता அந்த है। அன்பை நீங்கள் வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். आपका उस प्यार को जाहिर அப்படி करना நீங்கள் செய்யும் பொழுது ऐसे करने से இந்த உலகம் உங்களை இயேசுவின் சீடர்கள் என்று கண்டுகொள்ளும். ये दुनिया जानेगी कि हम प्रभु यीशु के चेले हैं। யோவான் 13 அதிகாரம் 35 வசனத்தை வாசியுங்கள். योना 13:35। அதனாலே நீங்கள் தேவனுடைய சீசர்கள் என்று அறிந்து इससे கொள்வார்கள். सब जानेंगे कि तुम मेरे चेले हो। நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவராய் இருந்தால் उनसे प्यार करने से அதனாலே என்னுடைய சீடர்கள் என்று இந்த உலகம் உங்களை ये கண்டுகொள்ளும். दुनिया जानेगी कि तुम मेरे நம்முடைய चेले हो। ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய சீசர்களை பார்த்து हमारा यीशु ने अपने चेले को देखे कहा, நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவர்களாய் एक இருங்கள். दूसरे से प्यार करो। அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. प्यार प्रभु से। அன்பில்லாதவன் தேவனை அறியான். जो प्यार नहीं करता प्रभु को नहीं जानता। அன்பில்லாதவன் தேவனோடு जो ஐக்கியமற்றவனாய் प्यार नहीं करता இருக்கிறான். प्रभु से मेल मिलाप नहीं करता। தேவனோடு ஐக்கியமா இருக்கிற நீங்கள் प्रभु से जो मेल मिलाप करते हैं, தேவனுடைய சுபாவம் தேவனுடைய प्रभु का தன்மை सब- குணம் உங்களுக்கு प्रभु का வெளிப்படும்படியாக स्वभाव उसके हुनर हमें जाहिर होता தேவன் தம்முடைய ஆவியை உங்களுக்கு है। கொடுத்திருக்கிறார். अपनी आत्मा में दिया है। அந்த ஆவியானவர் உங்களிலே வாசம் वो பண்ணுகிறார். आत्मा में निवास அந்த करता है। ஆவியானவர் இருதயங்களிலே अब ஊற்றப்பட்டிருக்கிறார். दिल में आके वो के நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். प्रभु के मंदिर है। हम தேவனுடைய ஆவியானவர் தங்கி வாசம் की आत्मा பண்ணுகிறார். में निवास करता है। தேவனுடைய சுபாவத்தை குணங்களை प्रभु के வெளிப்படுத்தும்படியாக स्वभाव की खूबियों को हम जाहिर करें। நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் एक दूसरे से இருங்கள். मोहब्बत रखें। நீங்கள் அப்படி அன்பு கூறும் பொழுது ऐसे करने से இவர்கள் என்னுடைய சீடர்கள் என்று உலகம் அறிந்து கொள்ளும். दुनिया जानेगी तो ये मेरे चेले हैं। ஒருவரில் ஒருவர் அன்புடன் இருந்தால் உலகமே அறிந்து கொள்ளும். இயேசுவின் சீடர்கள் இவர்கள் என்று அறிந்து சாட்சி கூறும். அறிந்து சாட்சி கூறும் தேவன்பின் ஜீவியமே. தேவ
தேவதாசரின் புகலிடமே. இப்படியாக தேவனுடைய பக்தர்கள் பாடுகிறார்கள். इस तरह के भक्तों कैसे गाते हैं? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் मोहब्बत रखिए तो அதன் மூலமா இயேசுவின் சீடர்கள் இந்த உலகம் கண்டுகொள்ளும். कि तुम कि यीशु के चेले हो. தேவனுடைய பிள்ளை என்பதற்கு அடையாளம் प्रभु के बच्चे का ये निशान है. தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி கூறும்படிக்கு प्रभु के बच्चे का ये गवाही होने के लिए தேவனுடைய அன்பை பெற்ற நீங்கள் प्रभु का प्यार जो हमने पाया है மற்றவர்களுடைய அன்பை வெளிப்படுத்தும். और मोहब्बत को जाहिर करें. இந்த உலகமானது அன்பற்றதா ये இருக்கிறது. दुनिया में प्रेम नहीं है. சுபாவ அன்பில்லாதவனாய் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மிருகங்களைப் போல வாழ்கிறார்கள். जानवर से जिंदगी बिताते हैं. தேவன் உங்களை ரட்சித்திருக்கிறார். इस बीच प्रभु ने हमें उद्धार किया. என்னை ரட்சித்திருக்கிறார். मुझे उद्धार किया. திருச்சபையிலே கொண்டு வைத்திருக்கிறார். कलीसिया में ले आया. ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தார். हमें आपस में मोहब्बत. நீங்கள் அப்படி அன்பு கூறும் பொழுது ऐसे करने से இவர்கள் இயேசுவின் சீடர்கள் ये मेरे चेले हैं. என்று இந்த உலகங்களை குறித்து சாட்சி கூறும். ये दुनिया आपके बारे में गवाही. இந்த உலகங்களை குறித்து கண்டுகொள்ளும். दुनिया आपको देखेगी. மீண்டும் வாசிங்கள் அந்த வசனம் 13:35. யோவான் யோவானா நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் मैं तुझसे से मोहब्बत रखोगे அதனால் நீங்கள் என்னுடைய சீடர்கள் என்று ये जानेगी तो मेरे चेले हो. எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். सब जानेंगे. நாம் தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறோம். प्रभु का प्यार को हमने पाया है. தேவன் அன்பாய் இருக்கிறார். प्यार है. அவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். उसके मेल मिलाप में है. அவரோடு நெருங்கிய உறவில் இருக்கிறோம். नजदीकी रिश्ते में அவரோடு நாம் இசைந்து இருக்கிறோம். उसके साथ है हम அவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். उसके प्यार को जाहिर करें. अनेक தேவனுடைய ரட்சிப்புகளாய் கடந்து வராங்க. कई लोग हैं प्रभु के उद्धार माने. अनेक தேவனுடைய சபையை அறிந்து கொள்ள प्रभु का प्यार कलीसिया को जाने அது ஏதுவாகும். वो के एक जरिया हो. நீங்கள் அப்படி செய்ய கடனாளிகளாய் ऐसे இருக்கிறீர்கள். करने के लिए अब रेनी நீங்கள் ஒருவரோடு அன்பு கூற கடனாளிகளாய் किसी இருக்கிறீர்கள். की मोहब्बत रखें. என் பிரியமானவர்களே, मेरे प्यारे, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் किसी இருக்கிறீர்கள். से मोहब्बत करना ये या कि तुम कर्जदार हो. தேவன் நம்முடைய பாவ கடனை எல்லாம் மீட்டு हमारे ரட்சித்திருக்கிறார். पाप के कर्ज को प्रभु दूर किया. நம்முடைய ஜீவனை கொடுத்து அதெல்லாம் நீக்கி अपने இருக்கிறார். जान को देकर उसे दूर किया. அப்படினா அன்பு என்னதென்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். इससे ये जान के प्यार क्या होता है. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள். तुम भी दूसरे मोहब्बत रखो. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு இருப்பீர்கள் प्रभु என்றால், क्या का वचन को अगर தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு இருப்பீர்கள் उसकी என்றால், आज्ञा पर चलेंगे तो தேவனுடைய அன்பு மெய்யாய் உங்களில் பூரணப்பட்டிருக்கும். प्रभु का प्यार आप पे परिपूर्ण है करके. யோவான் 2:5 வசனத்தை पहला வாசிங்கள். 2:5 में लिखा है. அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். इससे जान लेंगे कि हम मसीह में हैं. அவரோடு நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள் என்பது அதனால் வெளிப்படும். इससे ये जाहिर होगा कि हम उसमें कायम हैं. அப்படினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து इससे प्रभु यीशु நம்முடைய சீடர்களை பார்த்து अपने சொன்னார், चेलों को कहा நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவராய் இருங்கள். एक दूसरे मोहब्बत நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது ऐसे होने से இயேசுவின் சீடர்கள் இவர்கள் यीशु की चेले என்று உலகம் கண்டுகொள்ளும். दुनिया जान लेगी. நாம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ऐसे जिंदगी बिताने की தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है. தேவனுடைய அன்பு தன்னலமற்றது. प्रभु का प्यार में தேவனுடைய அன்பு மாயமற்றது. कोई खुदगर्जी அந்த नहीं. அன்பு ஒருபோதும் ஒழியாது. वो कभी नहीं मिटता. 1 கொரிந்தியர் 13 पहला कोरिन्थियस 13 1 கடைசி முடிய வாசிங்க. 1 से आखिरी तक पढ़ेंगे. ஹalleluya. Hallelujah. இவைகளில் அன்பே
பெரியது என்று சொல்லப்பட்டிருக்கு. प्यार या कि अव्वल है. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, विश्वास, भरोसा और प्यार இம்மூன்று நிலைத்திருக்கிறது. तीनों कायम है. இவைகளில் अன்பே பெரியது. लेकिन प्यार या कि தேவனுடைய அன்பு தான் உலகத்தில் உயர்ந்ததாக இருக்கிறது. प्यार सबसे बड़ा है. தேவனுடைய அன்பு பெரிதா இருக்கிறது. प्यार बड़ा है. அதற்கு ஆழம், அகலம், நீளம், உயரம் என்று அறிய முடியாது. ऊंचा गहरा और लंबाई नहीं जान सकते हम. நம்முடைய மிகுந்த அன்பினாலே நம்மை அன்பு கொண்டு बड़े प्यार ரட்சித்திருக்கிறார். से उद्धार किया है. அன்பு ஒரு காலமும் ஒழியாது. कभी नहीं मिटता. அன்பு ஒருபோதும் தீங்கு செய்யாது. बुराई नहीं करता. அன்பு அது பிறருடைய நலனை தான் விரும்பும். प्यार है कि दूसरे की भलाई चाहेगा. அன்பு நீடிய சாந்தம், தயம் உள்ளது. कि धीरज रखता है, शांत रहता है, பொறாமை இல்லை, उसमें कोई जलन नहीं होता. அன்பு தன்னை புகழாது. प्यार अपने आप का कि वो घमंड नहीं करता. இருமாப்பா இராது. दो சிலவங்க இருமாப்பா இருப்பாங்க. कई लोग इस प्रकार. நான் என்ன அவனோட குறைஞ்சவனா? मैं कैसे छोटा है क्या? அவளோட குறைஞ்சவனா? मैं से छोटा है क्या? அவங்க வரட்டுமே. वो आने देना. அன்பு இருமாப்பா இராது. वो इस पर हटीले नहीं होंगे. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கு. प्रभु का प्यार हमारे दिल में इस प्रकार நீங்கள் ஒருவரில் ஒரு அன்பு उंडेला गया है. நாம் ஒருவரும் அன்பு கூற கடனாளிகளாய் हमें இருக்கிறோம். जिससे प्यार कर रहनी है. தேவன் நம்மிடத்தில் முந்தி அன்பு प्रभु ने पहले கூர்ந்திருக்கிறார். हमसे प्यार किया. அவருடைய ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். उसकी आत्मा में दिया है. நீங்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவீர்கள் प्यार से என்றால் चलाया गया है. தேவனுடைய சுபாவம் உங்களுக்கு का வெளிப்படும். स्वभाव तुम्हें अकेले நீங்கள் जाहिर होता है. மாம்சத்தின் கிரியைகளை உடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் अगर जिस्मानी के नीचे होगे तो தேவனுடைய அன்பு அங்கு வெளிப்படாது. प्रभु का प्यार जाहिर नहीं होगा. அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. प्रभु का प्यार जो है वो धीरज அது जाता है. தயம் உள்ளது. वो दया करता है. அன்புக்கு பொறாமை இல்லை. कोई जलन नहीं. அன்பு தன்னை புகழாது. आपका ये नहीं करता, இருமாப்பா இராது. जो हटीले नहीं होता, அயோக்கியமானதை செய்யாது. वो जो बुरा नहीं करता, தற்பொழிவை நாடாது. वो अपने बारे में नहीं सोचता, சினமடையாது. गुस्सा नहीं करता, தீங்கு நினையாது. बुराई नहीं करता, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் सब में खुश नहीं मनाता, சத்தியத்திலே சந்தோஷப்படும். सच्चाई से प्यार करता है. அன்பு சகலத்தையும் தாங்கும். प्यार सबसे सहता है, சகலத்தையும் விசுவாசிக்கும். सबको विश्वास करता है, சகலத்தையும் நம்பும். सबको मानता है, சகலத்தையும் சகிக்கும். सबको आगे सहता है. அன்பு ஒரு காலம் ஒழியாது. प्यार कभी नहीं मिटता. தேவனுடைய அன்பு நிலைத்திருக்கிறது. प्यार कायम रहता है. தேவனுடைய அன்பு திரளான பாவங்களை மூடினது. प्यार के बेशुमार நம்முடைய பாவங்களை को हटाया. தேவன் நம்முடைய பாவங்களை நினையாத படிக்கு हमारा गुनाह को தேவன் याद नहीं करता, அதை மன்னித்திருக்கிறார் என்றால் माफ किया तो அது இறைவனுடைய அன்பு. प्रभु का प्यार है वो. அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு காண்பிக்கும்படி கடனாளிகளாக இருக்கிறோம். हम औरों को ये दिखाए. हम நீங்க ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக एक இருக்கிறீர்கள். दूसरे को प्यार को दिखाएं, उसका हमें தேவன் कर्जदार அன்பாகவே है. இருக்கிறார். प्रभु प्यार है. அன்பில்லாதவன் தேவனை அறியான். जो प्यार नहीं करता प्रभु को नहीं जानता. தேவ ஜனங்கள் நாம் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்கிறோம். प्रभु के लोग हम प्रभु के मेल मिलाप में हैं. தேவனுக்கு நமக்கு நல்ல உறவு प्रभु के இருக்கிறது. साथ अच्छा रिश्ता है. தேவனோடு இசைந்து இருக்கிறோம். एक साथ है हम. தேவனுடைய சுபாவம் நம்மில் வெளிப்பட प्रभु का வேண்டும். स्वभाव हम में जाहिर होना चाहिए. அதற்காக தான் பரிசுத்த ஆவியை நமக்கு इसलिए கொடுக்கப்பட்டிருக்கிறது. पवित्र आत्मा दिया गया है. பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் पवित्र आत्मा पाए हम. தேவனுடைய அன்பிலே நிரம்பியிருங்கள். प्रभु के प्यार से भरे रहिए. அன்பு திரளான பாவங்களை மூடும். कई गुनाहों को प्यार आके ढापता है. நமக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களே, जो हमारे खिलाफ जो बुराई करता நம்மை है, குறித்து பழித்து பேசுகிறவர்களே, खिलाफ बातें करता है, நம்மிடத்தில் நன்மை பெற்று நன்றி இல்லாதவர்களே, भलाई पाकर जो कि एहसान फरामोश करते இயேசுவானவர் हैं. எப்படி அன்பு கூர்ந்தாரோ यीशु ने कैसा प्यार அந்த किया. யூதாஸ் கடைசி நேரத்தில் அன்பு கூர்ந்தார். यहूदा आखिरी तक उससे प्यार किया. சிநேகிதனை முத்தத்தினால் என்னை காட்டி கொடுக்கிறார். दोस्तों के चुंबन से मुझे पकड़वा के देता இதுதான் है. தெய்வீகம். वही है कि ईश्वरता है. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறைவனாக இருக்கிறார். यीशु प्रभु है. மற்ற மதத்திலே நீங்கள் பாருங்கள், और धर्म में देखिए பழிக்கு பழி वो வாங்குவார்கள். दूसरों के बदले ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ हमारा पर यीशु தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். प्यार को जाहिर किया. நாம் அவருடைய அன்பை பெற்றிருக்கிறோம். हम सब प्यार को जो पाए हैं, நாம் பழைய பாட்டு நியாயப்பிரமாணத்தின்படி அல்ல, पुराने नियम का व्यवस्था नहीं, கிறிஸ்துவின் கிருபையினால் மீட்கப்பட்டு मसीह के जाके अनुग्रह से கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறோம். उसकी आत्मा को पाए. நியாயப்பிரமாணமானது व्यवस्था பல்லுக்கு பல், वाकई दांत के बदले दांत, கண்ணுக்கு கண், आंख के बदले आंख, சூடுக்கு ஜூடு, और इस प्रकार प्यार, ஜீவனுக்கு ஜீவன் जान के बदले जान, என்று பதிலுக்கு பதில் வாங்குகிறது. ऐसे बदले की भावना. இறைவனுடைய அன்பு அப்படி அல்ல. प्रभु का प्यार ऐसा नहीं. பிதாவை இவர்களுக்கு மன்னியும், पिता ने माफ कर, அது பரிந்து பேசினது. वो हमारे लिए आके उसे तरफदारी நம்முடைய की, நலனை விரும்பினார். हमारा भलाई चाहा. அவருடைய அன்பு இன்றும் மாறாததா उसका இருக்கிறது. प्यार कभी नहीं बदलता. அன்பு ஒரு காலம் ஒழியாது. प्यार कभी नहीं मिटता. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, विश्वास, भरोसा और प्यार, இவைகள் மூன்று அன்பே பெரியது. सबसे के बड़ा के जो अव्वल जो है प्यार. இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு பாவி என்றுன்னை இயேசு தள்ளவே மாட்டான். ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே. பாவி என்றுன்னை अवल
கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்று குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாற கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உன் மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார். உன் அக்கிரமங்களுக்காய் அவர் நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார். உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காக தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்று குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் என்று குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் அன்பு. தேவன் அன்பாகவே இருக்கிறார். प्रभु प्यार है. அன்பில்லாதவன் தேவனை அறியான். जो प्यार नहीं करता प्रभु को नहीं जानता. தேவனை அறிந்த நீங்களும் நானும் प्रभु के लोग हम जो जानते हैं उसको, தேவனோடு ஐக்கியப்பட்டிருக்கிற நீங்கள் प्रभु के मेल मिलाप पे जो है, தேவனுடைய அன்பை இந்த உலகத்துக்கு प्रभु के प्यार வெளிப்படுத்துவோம். को दुनिया को जाहिर करें. அப்படி நாம் வெளிப்படுத்தும் பொழுது ऐसे जाहिर करने से நீங்கள் ஒரு அன்பாய் आप இருங்கள். एक दूसरे से प्यार करें. அதனால இந்த உலகம் என்னும் சீடர்கள் உங்களை वैसे दुनिया கண்டுகொள்ளும். जाने के उनके चेले हैं. நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக हम प्रभु के गवाह बनकर அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். उसके लहू में आके நாம் எங்கு கடந்து போனாலும் हम जहाँ पर भी जाए இயேசுவின் சாட்சிகளாய் प्रभु இருக்க का गवाही बन के நாம் जिए. ஒரு அன்பாய் இருப்போம். हम एक दूसरे का प्यार करें. அன்பு திரளான பாவங்களை மூடும். गुनाह जो है, जो प्यार जो है, तमाम गुनाह को ढांपता है. தேவன் நம்மில் அன்பு प्रभु கூர்ந்திருக்கிறார். हमसे प्यार किया. நாமும் மற்றவர்களுக்கு அன்பு हम भी और கொடுக்கிறவர்களாக सब बहुत இருப்போம். अपने प्यार को நாம் आगे जताए. அப்படிப்பட்ட ஜீவியம் செய்து ऐसा जिंदगी जिए. அநேகரை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு पहले வருவோம். प्रभु के प्यार के राज्य में लेकर आए. தேவன் உங்கள் மூலமாய் மகிமைப்படுவார். प्रभु आप में महिमा पाए. தேவன் உங்களிருந்து வெளிப்படுவார். प्रभु आप में प्रकट हो. நாம் கர்த்தரை प्रभु மகிமைப்படுத்துவோம். की महिमा करे. கர்த்தர் இந்த வார்த்தைகளை प्रभु से ஆசீர்வதிப்பார். जन का आशीष करे. ஹalleluya. हालेलुया.